ஓகே, எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பாலிசி நோட் வந்து மெயின்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். அதை வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். மேட்ரு இன்னைக்கு என்ன அஜெண்டா அப்படின்னா, நம்ம வந்து என்வரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து எவ்ரி இயர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பாலிசி நோட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பாலிசி நோட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிலிம்ஸ்ல வந்து டைரக்டா இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த அப்ரிவேஷன் கொடுத்து அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கறாங்கல்ல, கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட், மோஸ்ட்லி எங்க இருந்து வருதுன்னா பாலிசி நோட்ஸ்ல இருந்து மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டு அதை மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறாங்க. அதுவும் எங்க இருந்து வருதுன்னா பாலிசி நோட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ வந்து இது வந்து ஒரு முக்கியமானது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த ரெண்டே டைப்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ரிவேஷன் தான் மோஸ்ட்லி கேட்கறாங்க. ஸோ அது என்னன்னு இதுல இருக்கிறது ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸுக்கு நம்ம பாக்குறப்ப வந்து கவர்மெண்டோட லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அவங்க பண்ண சாதனைகள் என்ன, இப்ப ப்ரெசண்டா வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் இதெல்லாம் அதுல இருக்கு. கவர்மெண்டோட என்னென்ன ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, புதுசா ஒரு திட்டத்தை மட்டுமே செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட முகமைகள் என்ன, அந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு வந்து பாலிசி நோட்ஸ்ல இருந்து தான் கிடைக்கும். மோர் ஓவர் வந்து தமிழ்நாடு பாலிசி நோட்டை படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மீதி எந்த ஒரு டாபிக்கா இருக்கட்டும், பின்னாடி யூபிஎஸ்சின்னு போட்டு இன்டர்நெட்ல சிம்பிளா சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் நோட்ஸுமே கிடைச்சிடும். இல்ல ஏஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேட் ஜிபிடியோ ஜெமினிட்டையோ நீங்க போயிட்டு எனக்கு இந்த டாபிக்ல வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுனா கூட கொடுத்துரும். ஆனா வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா ஏஐ கிட்ட டேட்டா இருக்குமானா இருக்காது. தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா யூபிஎஸ்சி சைட்ஸ்ல டேட்டா இருக்குமானா இருக்காது. அப்ப நமக்கு இருக்க பெரிய சோர்ஸ் எதுன்னா பாலிசி நோட்ஸும், அதுக்கப்புறம் வந்து தமிழரசு மேகசின், இந்த ரெண்டும் தான் வந்து பெரிய சோர்ஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய எழுதிடலாம். ஸோ வந்து இந்த 2025 to 26 பாலிசி நோட்டு தான் இது, என்வரான்மெண்டல் டிபார்ட்மெண்டோடது. ஸோ வந்து யூஸ்வலா ஒரு கிரிட்டிசிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்லயே ஃபுல்லா ஸ்லைடு எல்லாம் போட்டு நடத்திடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஸ்லைடு எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல இருக்கும். ஆனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப பைலிங்குவல்ல பண்ணிடுவேன். இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ பிடிஎஃப்ல வந்து எப்படி இருக்கும்னா தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி தான் இந்த செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இயர் பாலிசி நோட் வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கான்னு கேட்டா டீசெண்டான ஒரு பாலிசி நோட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேஷ் தான். ஆனா வந்து லாஸ்ட் இயர் வந்த என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்டை டைம் இருந்தா சும்மா எடுத்து பாருங்க. மெயின்ஸுக்குன்னே டெய்லர் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா அதுல அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் எங்களோட அச்சீவ்மெண்ட், இந்த ஸ்கீம்ஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ வந்து அதுல இருக்க டேட்டாவும் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. அதை வந்து எப்படின்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல ஒரு 5 இனிஷியேட்டிவ் கொடுத்துருப்போம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட கிளைமேட் சேஞ்சுக்கு இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, நீங்க எதை இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்த வளர்ச்சிக்கு நீங்க வந்து அதை அப்படியே 5ஐயுமே போட்டுருக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸோ வந்து இதான் ப்ரிலிம்ஸுக்கு வரும், 2A மெயின்ஸுக்கு வரும், 2 மெயின்ஸுக்கு வரும், 1 மெயின்ஸுக்கு வரும். எப்படி பார்க்க போறோம்னா ஒவ்வொன்றா உட்காந்து சும்மா கிளாஸ் மாதிரிலாம் பார்க்க போறது இல்லை. டைரக்டாவே நம்ம வந்து இப்போ நான் ஒன்று படிக்கிறேன், இதை அப்ஜெக்டிவ்ல எப்படி வரும், டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி வரும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறது இந்த செஷன். ஸோ வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பேசுறது எல்லாருமே ஆடிபிளா இருக்கா? ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் 1995 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த டேட் கேட்பாங்களான்னு கேட்டா கேட்கலாம், கேட்காமலே போகலாம். நமக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதும். ஸோ வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து எர்த் சமிட், புவி உச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு வந்து ரியோ டி ஜெனிரோல வந்து 1992 வந்து ஒன்று நடந்திருக்கும். அதுலதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஜெண்டா 21 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த டைம்ல தான் நமக்கு வந்து இப்போ நமக்கு COP 28, 29, COP 30 இப்போ நடந்துச்சுல்ல, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து வேர்ல்டு லெவல்ல கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டா என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாநாடு தான் அது, புவி உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க, எர்த் சமிட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அப்போ வந்து என்வரான்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு.
அந்த டிபார்ட்மெண்ட்டை குறிச்சு என்வாரன்மெண்ட்டுக்குன்னு மட்டும் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் இப்போ லேட்டஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2022ல இப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு த்ரெட்டனிங்கா இருக்கு. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சையும் சேர்த்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணிட்டோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அண்ட் ஃபாரஸ்ட் மூணையும் சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே நமக்கு 3 இருக்கு. காலநிலை மாற்றத்துக்கான ஒரு டிபார்ட்மெண்ட், சுற்றுச்சூழலுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட், அப்புறம் வனங்களை பாதுகாக்கணும். ஸோ இப்போ 3 சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு 2022 படி. இந்த டேட்டா நமக்கு தேவைன்னா தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு ஐடியாக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து எக்ஸாம் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கான்ஸ்டியூஷன்ல அதை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அந்த பேசிஸ்ல பாக்குறப்ப நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல இனிஷியலா நமக்கு 1950 50 ஜனவரி 26 வரப்ப வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸே கிடையாதுன்னா இன்டைரக்டா இருந்திருக்கும். டைரக்டா என்வரன்மெண்ட்டை பாதுகாத்துக்கோங்க அப்படின்ற ப்ரொவிஷனே கிடையாது. ஸோ வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை லிவிங் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிவிங் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா அமெண்ட்மெண்ட் பண்றோம். இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ காலத்துக்கு ஏற்ப அமெண்ட்மெண்ட் ஆகி இருக்கிறதுனால தான் இந்தியன் டெமோக்ரஸி வந்து இன்னைக்கு வர வேர்ல்டுல லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, இன்னும் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ற டெமோக்ரஸியா இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெயினா 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்திரா காந்தி அவங்களோட பீரியட்ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. சட்ட திருத்தம் பண்ணி என்ன கொண்டு வராங்கன்னா டிபிஎஸ்பில 4080A, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51(7)G ரெண்டையும் கொண்டு வந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், வன உயிரினங்களை பாதுகாக்கணும், அப்புறம் காடுகள், ஏரி, ஆறு, குளங்கள் இதெல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வந்து மோஸ்ட்லி கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம வந்து இந்த மாதிரி என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்ட வெகு சில நாடுகள்ல இல்ல முதல்ல வந்த சில குரல்கள்ல இந்தியாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே கான்ஸ்டியூஷனை பார்த்துட்டோமா என்ன ஆர்டர்ல இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அப்புறம் ஆக்ட், அப்புறம் பாலிசி, அப்புறம் ஸ்கீம், அப்புறம் கமிட்டிஸ். இந்த 5 பேசிஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங்ல இருக்கும். கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. செகண்ட் வந்து ஏதோ ஆக்ட் இருக்கா, தேர்ட் வந்து பாலிசி, நாலாவது வந்து ஸ்கீம்ஸ், அஞ்சாவது வந்து கமிட்டி. உங்க ஆன்சர் ரைட்டிங்ல எப்பவுமே நீங்க எந்த ஒரு நோட்ஸ் எடுத்தாலும் எந்த ஒரு இஷ்யூக்கு உங்களோட நோட்ஸ் இருந்தாலும் இந்த டைமென்ஷன்ல கவர் பண்ணிருக்கலாம்னு பாருங்க. மோஸ்ட்லி இந்த டைமென்ஷன்லயே கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் எல்லாமே அடங்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதே ஆர்டர்ல தான் நம்ம எழுதவும் செய்யணும். இந்த பாலிசி வேணா மேல போட்டுட்டு ஆக்டா வேணா கீழே போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் வந்து எழுதுறப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு கொஸ்டினுக்கு அட்ரஸ் பண்ண சொல்றாங்க மெயின்ஸுக்கு அப்படின்னா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீகல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ரெகுலேஷன். நமக்கு இது ஆல்ரெடி எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல வாட் இஸ் வாட்னு படிச்சிருப்போம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ வந்து இது வந்து ஓப்பனா இருக்கு. எப்படி ஓப்பனா இருக்குன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு சொல்றதுனால இது வந்து ஒரு அம்பர்லா அப்ரோச்னு சொல்றாங்க. அம்பர்லா அப்ரோச்னா என்னன்னா ஒரு ஸ்கீம் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், அதாவது ஒரு இதுக்குள்ள எல்லாமே அடங்குற மாதிரி. ஆனா வந்து நம்ம என்வரன்மெண்ட்டுக்காகவே நிறைய சட்டம் போட்டிருக்கோம். வாட்டர் ஆக்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஆக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. ஸோ வந்து எல்லாத்துலயுமே அல்டிமேட்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுற்றுச்சூழலோட ஒரு அங்கம் தான் நீர், சுற்றுச்சூழலோட ஒரு அங்கம் தான் காற்று, பல்லுயிர் தன்மை பயோடைவர்சிட்டி அது கீழே தான் வரும். ஸோ வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இப்போ எல்லாமே சுற்றுச்சூழல் கீழே தானே வருது. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அம்பர்லா லீகல் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மெயின்ஸ்ல ஆன்சர் ரைட்டிங் எழுதுறப்ப இது எழுதணும், அம்பர்லா லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டா போதுமானது. ஸோ வந்து இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். திரும்ப அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு ஒரு இது சொல்றேன். அடுத்து வந்து என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. 2006 கீழே இது 2006ல இதை கொண்டு வராங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு புதுசா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நாட்டோட வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம், உதாரணமா ஒரு தொழிற்சாலை கட்டுறோம், வேற ஏதோ வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறோம்,
ஒரு டேம் கட்டுறோம், அந்த மாதிரி ஏதாச்சும் நாட்டோட நலனுக்காக நம்ம பண்றப்ப, டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்றப்ப அது சுற்றுச்சூழலை எந்த அளவு பாதிக்குது அப்படின்னு வந்து அதை பண்ணணும். இதுல பப்ளிக் ஹியரிங் இருக்கும், இதை பத்தி இருக்கும் தனியாவே. என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யூபிஎஸ்சின்னு போட்டு வரும். சும்மா கூகுளில் சர்ச் பண்ணுங்க, வர நோட்ஸை இன்னைக்கே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று டைரக்டா இதை கொஸ்டின் கேட்பான், இல்லை வந்து நீங்க வந்து இந்த ஐடியாவை வேற எந்த கொஸ்டின் கேட்டாலும் டிசாஸ்டர் ரிலேட்டடாவோ என்வரன்மெண்ட் ரிலேட்டடோ கேட்குறப்ப இதை கோட் பண்ணி எழுதலாம். அவங்களோட ஐடியா என்னன்னா, சின்னதாக ஒரு படம் மாதிரி சொல்லணும்னா, என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு புது திட்டமோ ஏதோ ஒரு திட்ட விரிவாக்கமோ இல்லை நவீனமயமாக்க பண்றப்ப அது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதிப்படையுதுன்னு அசஸ்மெண்ட் பண்ணணும். பாதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்ல பாதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, மதிப்பீடு பண்ணுவாங்க. இதான் அதோட ஐடியா. இப்போ படம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி படம் ஒரு டயக்ராம் வரையலாம் அப்படின்னா, என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இல்ல அப்படின்னா டேமேஜ் வந்து அதிகமா இருக்கும். இதுவே அந்த அசஸ்மெண்ட் கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா டேமேஜை கம்மி பண்ண முடியுது. இது 0ன்னு வச்சுக்கோங்க, இது 100ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐடியா வந்து நீங்க எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இயர்லி வார்னிங் சிஸ்டம்னா ஒரு பேரிடர் வர்றதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி வார்னிங் தருது, நிறைய சென்சார்ஸ் பொறுத்திக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து நம்ம அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு எப்படி இன்னோவேட்டிவா படம் வரையலாம் அப்படின்னா, இயர்லி வார்னிங் சிஸ்டம் இந்த இடத்துல இஏ ஈக்குவலா இடபிள்யூஎஸ் இயர்லி வார்னிங் சிஸ்டம் போட்டுட்டு, இயர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கிறதுனால டிசாஸ்டர் வர்றதுனால டேமேஜ் வந்து இல்லைன்னா 100% டேமேஜ் இருக்கும், இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேமேஜை குறைக்கலாம் அப்படின்னு இன்னோவேட்டிவா போட்டுக்கணும். ஸோ வந்து என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்னன்னு தனியா இன்னைக்கு நோட்ஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி டயக்ராம் போடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இருந்து அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து முக்கியமான ஒரு இது என்னன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் சோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் சோன்னா கடலோரத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், இல்லைன்னா கடலுக்கு வந்து ஏதாச்சும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி, அது மனுஷங்களாவும் இருக்கலாம் இயற்கையாகவும் இருக்கலாம். லைக் சுனாமி வர்றது, சீ லெவல் ரைஸ் ஆகுறது, எக்கோசிஸ்டம் சென்சிட்டிவா இருக்கிறது. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணணும். அதிகமா ஃபிஷிங் பண்ணாம இருக்கிறது, பவளப்பறைகளுக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கிறது, அங்க இருக்க குப்பைகளை வந்து டம்ப் பண்ண முடியாம பாக்குறது. இந்த மாதிரி கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கைன்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். ஸோ வந்து மொத்தம் இது வரைக்கும் இதுல 3 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1991, ரெண்டாவது 2011, மூணாவது 2019 இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனுக்கு. இது வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனுன்றது ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி, சர்டைன் ரூல்ஸ் அதுல இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிஎன் ஷோர் அப்படின்னு ஒரு ஸ்கீமே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து பின்னாடி இருக்கு டிஎன் ஷோரு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஎன் ஷோர் அப்படின்னா என்னன்னா நெய்தல் மீட்சி இயக்கம்னு சொல்றாங்க, டிஎன் ஷோர்னு சொல்றாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து நமக்கு இதை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ வந்து கடலோரத்துல எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அந்த தனி 10 மார்க்கா கேட்கறதுக்கே ஸ்கோப் இருக்கு, இல்லைன்னா ஒரு 15 மார்க்ல 2 பார்ட் 3 பார்ட்டா கேட்கறப்ப இருக்கு. இல்லைன்னா வேற எங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் எழுதுறப்ப ஒரு பாயிண்டா எழுதுறதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ 3 இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, சிஆர்செட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். கோஸ்டல் ரெகுலேஷனுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கிரிட்டிக்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஃபுல்லா பாத்துக்கோங்க. தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ்லயே இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இப்போ வந்து டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்டோட முயற்சிகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு நல்லாவே தெரியும், எஸ்டிஜில 17 கோலையும் படிக்காம எந்த எக்ஸாமுக்கு நீ போயிடக்கூடாது. இந்த வருஷம் கேட்ட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுலயுமே 17 கோல் கேட்டான். ஓகேவா? ஸோ வந்து 17 கோலுக்கும் ஆல்ரெடி விதைகள்ல வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்கட்டை வந்து வீடியோ ஒன்ஸ் பாத்தீங்கன்னா போதுமானதான். முன்னாடியே போட்டாச்சு, ஒரு 6 months பேக் ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அதை பாருங்க. எஸ்டிஜில 13 கோலையும் 17 கோலையும் பார்த்துடணும். அதுல வந்து என்வரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோல் அப்படின்னா எஸ்டிஜி 7 கிளீன் எனர்ஜியை பத்தி சொல்லியிருப்பாங்க. 14 லேண்ட்ல இருக்கிற உயிரை பத்தி சொல்லியிருப்பாங்க. சாரி 14 வந்து
வாட்டர்ல இருக்க உயிரை பத்தி சொல்லியிருப்பாங்க. 15 லேண்ட்ல இருக்க உயிரை பத்தி சொல்லியிருப்பாங்க. 13 ரொம்ப ரொம்ப முக்கியம், கிளைமேட் சேஞ்சை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த எஸ்டிஜி எல்லாம் எப்படி கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் பாலிசி நோட்டுல எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறாங்க. எஸ்டிஜி இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னா எஸ்டிஜி 5 வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது, பாலின சமத்துவத்துக்கு கொடுக்குது அப்படின்னு. ஸோ வந்து நமக்கு எஸ்டிஜில 17 கோல் இருக்கு, 169 டார்கெட் இருக்கு. ஸோ வந்து அவங்க எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் டஃபரா மாத்தணும் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 17 கோல்ல எதை கேட்டாலும் நம்மளால சொல்லிட முடியும். சரியா, உட்காந்து நீங்க மனப்படம் பண்ணீங்கன்னா ½ hour கூட ஆகாது. ஆனா வந்து இந்த 169 டார்கெட் இருக்குல்ல, நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம், மூவ் ஆன் ஆகலாம். ஸோ வந்து இன்கேஸ் ரொம்ப டஃபா கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த உடனே ரேண்டமாலாம் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்களோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, பாலிசி நோட்ல என்ன இருக்கோ அதை கேட்கறாங்க. ஸோ வந்து இப்போ எஸ்டிஜி 13ல நிறைய டார்கெட்ஸ் இருக்கலாம். சரி, அந்த டார்கெட்ல 13.1, 2, 3 இந்த 3 இதுல கொடுத்துருக்காங்களா? அப்ப இதை மட்டும் நம்ம பாலிசி நோட்டு படிக்கும்போது படிச்சுக்கணும். 17 கோலை ஒரே டைம்ல உட்காந்து படிக்க முடியும். ஆனா 169 டார்கெட்டையும் நம்மளால அப்படி படிக்க முடியாது. 169 டார்கெட்டை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலிசி நோட்டு படிக்கும்போது படிச்சுக்கணும். ஓகே, பாலிசி நோட்ல இது கொடுத்துருக்காங்க. 13ல 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரென்தன் ரெசிலியன்ஸ் அண்ட் அடாப்டிவ் கெப்பாசிட்டி டு கிளைமேட் ரிலேட்டட் ஹசார்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போவோ இல்லைன்னா கிளைமேட் சார்ந்த ஒரு பிரச்சனை வரப்போவோ அதுக்கு வந்து நம்மள வந்து ரெசிலியன்ஸா அடாப்டிவ் கெப்பாசிட்டி வந்து பில்ட் பண்ணணும், தகவமைச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி இன்னோவேட்டிவைஸ் பண்ணலாம்? இதை நம்ம படிக்க வேண்டியது நம்மளோட கடமை. படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம், கேட்காமலே போகலாம். 2Aல மெயின்ஸ்ல கேட்கலாம், கேட்காமலே போகலாம். ஆனா இந்த பாயிண்ட் நம்ம எல்லாருமே எழுததான் செய்வோம். டிசாஸ்டரை பத்தி எழுதுறப்போ, கிளைமேட் சேஞ்சை பத்தி எழுதுறப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, எஸ்டிஜி 13.1ல இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி போடணும். ஸோ வந்து சொல்லிட்டு அதை பாக்ஸ் போட்டு காட்டிடணும். அப்படி எல்லாரும் 13 மென்ஷன் பண்றப்ப நம்ம 13.1 மென்ஷன் பண்றோமா, அப்போ வந்து நம்மளோட ஆன்சர் வந்து டிஸ்டிங்விஷ்டா யூனிக்கா இருக்கும். ஸோ வந்து மார்க் வரைய நிறைய இருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம பாலிசி நோட்ல கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரெலவெண்ட் தான். அடுத்து வந்து என்னன்னா 13.2 அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டகிரேட் கிளைமேட் சேஞ்ச் மெஷர்ஸ் இன்டு நேஷனல் பாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளானிங். இல்ல நமக்கு ஆக்சுவலா படிக்கும் போதும் இதெல்லாம் ஃபுல்லாலாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. அவங்க அதுல இருக்க கீவேர்டை வச்சு மட்டும்தான் படிக்கணும். நீங்க 17 கோல் படிச்சாலும் சரி, அந்த டார்கெட்ஸ் படிச்சாலும் சரி. அப்ப இதுல என்ன கீவேர்டு அப்படின்னா, இன்டகிரேட் இன்டு நேஷனல் பாலிசி, அவ்வளவுதான். ஸோ வந்து இதுல மாநிலத்தின் கொள்கைன்னு இருக்கா, அரசின் கொள்கைகள்னு போட்டுக்கோங்க. ஸோ வந்து இதோட அரசோட கொள்கைகள் வந்து ஒருங்கிணைக்கணும். அரசோட கொள்கைகள்ல காலநிலை மாற்ற நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரே லைன் தான், நேஷனல் பாலிசியில கிளைமேட் சேஞ்ச் மெஷரை இன்டகிரேட் பண்ணுங்க. அதான் 13.2. அப்போ வந்து நம்ம எழுதலாம். இப்போ வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான் லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்ல 2023ல நடந்ததுல கேட்டான்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி கேட்கிறப்ப நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, எஸ்டிஜி 13.2ல நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் மெஷரை வந்து நம்ம கவர்மெண்டோட பாலிசில இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்டிஜி 13.2 வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு போடலாம். புரியுதா? ஸோ வந்து இதை விட ப்ராப்பரான ஆன்சர் இருக்க முடியாது. இப்படிதான் நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு சப்ளிமெண்டரியா இருக்கிறது இந்த பாலிசி நோட். அடுத்து வந்து 13.3 இது ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும், அவங்களுக்கு எஜுகேஷன், கிளைமேட் சேஞ்சை பத்தின ஒரு எஜுகேஷனையும் ஒரு அவேர்னஸையும் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டேர்மு. இதை ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்றேன்னா, இந்த மாதிரி ஆக்சுவலா இனிமேதான் எழுத ஆரம்பிப்பாங்க. எழுத ஆரம்பிக்கல, நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிப்போம் அப்படின்ற ஒரு இதுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த நாளும் தான் உங்களுக்கு வந்து என்வாயரன்மெண்ட் எழுதுறப்ப உங்களுக்கு வந்து கீவேர்டு தான் மேட்டர். உங்களுக்கு பாயிண்டே தெரியலனாலும் கீவேர்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். அடாப்டேஷன்னா தகவமைச்சுக்கிறது, அதுக்கப்புறம் மிட்டிகேஷன்னா அதை தணிக்கிறது, இம்பாக்ட் ரிடக்ஷன் தாக்க குறைப்பு, இயர்லி வார்னிங். புரியுதா? ஸோ வந்து இந்த இயர்லி வார்னிங் வந்து இந்த வருஷம் மெயின்ஸ்ல கேட்டிருந்தானா அப்ப கூட நம்ம இதை கோட் பண்ணி சொல்லலாம். இந்த இயர்லி வார்னிங் எஸ்டிஜி 13.3ல வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அட்டைன் பண்றோம் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ வந்து இப்படிதான் நம்ம இன்னோவேட்டிவா இன்கார்பரேட் பண்ண முடியும் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது இப்போ வந்து நமக்கு இதுல வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருக்கு. எப்படி கேட்பான் அப்படின்னா, TNACA PCCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பான். தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு இதை மாத்திருப்பான். புரியுதா? ஆக்ஷனுக்கு போல அஃபர்மேட்டிவ் பிளானு, எல்லாம் பிளானுக்கு போல ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை தான் மனப்பாடம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்.
நீங்க பாலிசி நோட்டை மனப்பாடம் பண்ண வேண்டியது இதுதான். இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹெட்டிங் மனப்பாடம் ஆயிரும். ஹெட்டிங் மனப்பாடம் ஆயிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ண ஈஸியா இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து தமிழ்நாடு மாநில காலநிலை மாற்ற செயல் திட்டம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் வச்சிருக்காங்க. என்னன்னா கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ணணும். அப்ப தணிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பாலிசி வேணும், ஒரு திட்டம் வேணும். அந்த திட்டம் தான் இது. ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2015. இது ஒரு டேட்டா. இப்ப 2.0 இப்ப இருக்கும். இது எப்போல இருந்து எப்போ வரும்னா 2022 இருந்து 30 வரை. ஸோ வந்து அந்த 22 to 30 எஸ்டிஜி ஆக்சுவலா 2015 இது ஆரம்பிக்க டைம் தான் எஸ்டிஜியை நம்ம அடாப்ட் பண்றோம். 17 கோலையும் 30 அதை முடிக்க போறோம். ஸோ ஆக்ஷன் பிளான ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 வருஷம், அடுத்து ஒரு 8 வருஷம். ஸோ ஃபர்ஸ்ட் 7 வருஷம் 15 to 22, அடுத்த 8 வருஷம் 22 to 30. ஸோ இதுல வந்து என்னன்னா இன்டர்செக்ஷனல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, கிராஸ் செக்டோரல். ஆக்சுவல் வேர்டு அதுதான். கிராஸ் செக்டோரல்னா எல்லா துறைகளையுமே ஒருங்கிணைச்சு இது பண்ணுவாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்ல இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா அப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸும் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸும் அதுல இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இன்டகிரேட்டடா ஒருங்கிணைஞ்சு இது பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ வந்து அதுல வந்து செயல் திட்டம் 1, ஆக்ஷன் பிளான் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ வந்து காலநிலை மாற்றத்தினால நமக்கு வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வருதுன்னு சொல்லி மதிப்பீடு பண்றாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் ஒரு அனலைசிஸ் பண்றாங்க. இது வந்து அப்போ வந்து ஒரு கம்மியான இதுலதான் இருந்துச்சு, அதை பத்தின அவ்வளவு அவேர்னஸ் இல்லை. ஆனா அந்த 2.0 வந்துச்சுல, இதுலதான் வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவா பிளான் கொண்டு வரோம். அதுல பாத்தீங்கல்ல எஸ்டிஜி 13.1, 2, 3 இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா டீட்டெயில்டா ஒரு ரிப்போர்ட்டுக்கு தரோம். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 11 துறைகளை வந்து அடையாளம் கண்டிருக்கும். 11 வல்னரபிள் செக்டார்ஸ். ஸோ வந்து இந்த 11 வல்னரபிள் செக்டார்ஸ் என்ன அப்படின்னு முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு 15 மார்க்கோ 10 மார்க்கோ வந்துச்சுன்னா அப்படியே இந்த 2 டேட்டையும் போட்டுக்கோங்க. 2015 2 செஷன் இருந்துச்சு. 13 அடுத்து 2.0ல 2022 இருந்து 2030 வரை இருக்கு. இந்த எஸ்டிஜி எல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். சொல்லிட்டு 11 வல்னரபிள் செக்டார்ஸ்னு போட்டு 11க்கும் ஒரு கீவேர்டு போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு கதை மாதிரி போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 11ஐயும் எழுதிட்டு மேல நீங்க பாத்தீங்க தெரியுமா மிட்டிகேஷன் அடாப்டேஷன், அதையும் போட்டு வச்சுட்டு காமனா எழுதுற கதையை எழுதி வச்சிடலாம். ஸோ இதை உட்காந்து ஃபுல்லா படிக்கணும் அவசியம் இல்லை. எப்பவுமே இந்த 11லையும் பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச்னால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய துறை எதுனா அக்ரிகல்ச்சர் தான். இது இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டினா கேட்டிருந்தான், ப்ரிலிம்ஸ்ல வந்துருச்சு. சரியா? அதுக்கடுத்து வாட்டர் ரிசோர்சஸ் பாதிக்கப்படும், காடுகள் மற்றும் பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படும், கடலோர பகுதி கண்டிப்பா பாதிக்கப்படும். இது எல்லாமே நீங்க பாருங்க ஒரு இயற்கை சார்ந்தே இருக்கா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் அண்ட் கிளைமேட் லிட்ரஸி. கண்டிப்பா வந்து கிளைமேட் லிட்ரஸிக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கணும். இப்ப நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றதே உங்களுக்கு வந்து ஒரு கிளைமேட் லிட்ரஸி தான். காலநிலை சார்ந்த ஒரு கல்வி அறிவு வந்து உங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் வேணும், புத்திசார் அறிவு வேணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன் அண்ட் யூத் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். ஆக்சுவலா என்னன்னா பிஹேவியரல் சேஞ்ச்ல தான் வந்து எல்லாமே மாறும். ஸோ வந்து கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். கிளைமேட் ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள், சும்மா ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ்ல கூட இருக்கலாம். நம்மளோட ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன் வந்து வி ஜெயரஞ்சன் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுல வந்து சைனால இருந்து ஒரு மாடல் வந்து கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்ன மாடல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சைனாவும் இந்தியா மாதிரி பாப்புலேஷன் அதிகமான ஒரு கண்ட்ரி, ஆனா வந்து அங்க பீப்புள் கிட்ட இருக்க ஹேபிட் வந்து கொஞ்சம் டெவலப்டா இருக்கும், ஆனா இந்தியால அது இல்ல. என்ன காரணம்னு சொல்றப்ப ஒரு 20 to 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அங்க இருக்க ஸ்கூல் பசங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். ஒரு விஷயம் அவங்களுக்கு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா, யாராச்சும் ஒரு ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல லேட்டா வந்துட்டாங்கன்னா சாரி சொல்லணும், குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில போடுங்க, இல்லைன்னா உங்களோட பேக்ஸ்ல வச்சுக்கோங்க, அப்புறமா போய் டஸ்ட்பின்ல போடுங்க அப்படின்றத ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அப்ப சில்ட்ரனா இருந்தாங்களா, அவங்க வந்து இப்ப யங்ஸ்டர்ஸா மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அதே ஹேபிட்டா கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. அது மூலமா ஒரு சொசைட்டியே கல்ச்சுரல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ் உள்ள வச்சு, அது மூலமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து கிடைச்சது. ஸோ வந்து குழந்தைகளை வந்து இதுல கண்டிப்பா இன்வால்வ் பண்ணணும்.
இந்த ஸ்கூல்ல எல்லாம் சுற்றுச்சூழல் புக்ல சுற்றுச்சூழல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குல்ல, அது வெறும் தியரிட்டிக்கலா இல்லாம ஸ்கூல் லெவல்ஸ்ல அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கொண்டு வரணும். உதாரணமா ஸ்கூல்ஸ்ல சோலார் பம்ப்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்கூல்ஸ்ல ட்ரீ பிளான்டேஷன் பண்றதுக்கு அவங்கள யூஸ் பண்ணணும், ஸ்கூல்ஸ்ல பிரிச்சு கொடுக்க சொல்லணும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? இதுக்குதான் கிரீன் ஸ்கூல் இனிஷியேட்டிவ்னு ஒரு இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அந்த ஸ்கீமை போய் படிச்சீங்கன்னா அதுல ஃபுல்லா இதான் இருக்கும். ஸோ வந்து கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில்ட்ரன் லெவல்ல இப்படி. அதுக்கப்புறம் வந்து யூத் தான் வந்து நமக்கு வந்து என்னன்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க, மக்கள் தொகை ஈவுத்தொகை. ஸோ வேர்ல்டுலயே அதிக யங்ஸ்டர்ஸ் இருக்கிற கண்ட்ரி எதுனா இந்தியா தான். ஸோ வந்து இதனாலதான் வந்து இதை அமிர்த காலம்னு சொல்றாங்க இந்தியாவுக்கு. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நல்ல படிப்பு, நல்ல உடல் நலம், நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட், நல்ல வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டா இந்தியா வளர்ந்த நாடா மாறிடும். ஸோ அதுக்கு தான் விக்சித் பாரத் 2047 டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ வந்து இவங்களையும் சில்ட்ரனையும் யூத்தும் நினைச்சு இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து இம்பாக்ட்ல இருந்து நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணலாம். அதுக்கு அவங்களை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து அடையாளம் காணப்பட்டு முக்கிய துறையா இதை நம்ம வந்து வச்சிருக்கோம். ஃபாலோ பண்ண முடியுதா இல்ல ஸ்பீடா போறேன்னா? எஸ். ஓகே. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன். இது வந்து காமனா நமக்கு நீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்ன படிப்பீங்களோ அதுதான், அது பிரச்சனை இல்லை. ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஆக்சுவலா என்னன்னா COP30 வந்து இப்போ ரீசெண்டா நடந்துச்சு, பிரேசில்ல நடந்திருக்கும். அதை பத்தி சும்மா COP30 யூபிஎஸ்சின்னு போட்டு படிங்க. அதுல வந்து யூஎன் உமன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த யூஎன் உமன் வெப்சைட்ல போயிட்டு இந்த கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் யூஎன் உமன் COP30 அப்படின்னு போட்டீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால ஆக்சுவலா COP30 ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. படிக்கிறப்பவே அதுல ஹெல்த்துக்கு வந்து ஒரு பிளட்ஜ் எடுத்திருப்பாங்க இந்த இயர். ஸோ வந்து COP30 வந்து நமக்கு சிலபஸ்ல ரொம்ப ரிலவெண்டா இருக்கு, சிலபஸ்ல டைரக்டாவே இருக்கும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு. ஸோ வந்து COP30ல ஹெல்த்துக்கு வந்து ஒரு முக்கியமா ஒன்று எடுத்திருப்பாங்க. அதை மட்டுமே நீங்க பார்த்துட்டு போனாலே எல்லா டைமென்ஷனும் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. அதுல இருக்க கீவேர்டை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு அது புரிஞ்சு எழுதுறது ஓகே. ஆனா நமக்கு எக்ஸாம்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா அந்த கீவேர்டை தான் முக்கியம். ஸோ COP30 அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னா இந்த 11th பாயிண்ட் பாருங்க, பாலின சமத்துவம் மற்றும் காலநிலை மாற்றம். இந்த ஜெண்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணணும்னா டைரக்டா யூஎன் உமன் COP30 போட்டீங்கன்னா அந்த வெப்சைட் வரும். அதுல வந்து கிளைமேட் சேஞ்ச்னால உமன் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, வே ஃபார்வர்ட் ஃபுல்லா அதுலயே இருக்கு. அதை பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வந்து ஜஸ்ட் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் போய் ரெஃபர் பண்ண சொல்றேனோ இன்னைக்கே கையோட பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான பவர்ஃபுல்லான கீவேர்ட்ஸ் ரிச்சான ஒரு நோட்ஸ் உங்க கையில வந்துடும். அது ஓகே. அடுத்து வந்து 9வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஸ்டைனபிள் ஹேபிட்டட் அப்படின்னா நிலையான வாழ்விடம். ஸோ ஆக்சுவலா கிளைமேட் சேஞ்ச் வர்றதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஸ்மால் ஐலண்ட் கண்ட்ரிஸ்லாம் இருக்கும், குட்டி குட்டி தீவுகளா இருக்க நாடுகள். இப்போ ஸ்ரீலங்கால இப்போ இந்த டிட்வா புயல்னால அவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சுல. ஸோ வந்து இதெல்லாம் காரணம் என்னன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு முன்னாடி மழை பெஞ்சதுன்னா எப்படி பெய்யும்னா 100 சென்டிமீட்டர் மழை இல்லைன்னா டோட்டலா இவ்வளவு குவான்டிட்டியில மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 1 வீக் பெய்யுதுன்னு வச்சுப்போம். டே 1ல கொஞ்சம் பெய்யும், அப்புறம் 2, 3ல அப்படி பெய்யும், அப்படியே பெய்யும். ஆனா இப்போ வந்து என்னன்னா இப்போ அதே அளவு தான் மழை பெய்யுது, எக்ஸ்ட்ரால ரொம்ப பெய்யல. ஆனா வந்து ஒரு டேல 100 சென்டிமீட்டர் மழையும் பெஞ்சிருது. 100 அதிகம் சொல்றேன், ஆக்சுவலா கம்மியா தான் பெய்யும். ஸோ வந்து 1 டேலயே கிளவுட் பஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து பெய்யறதுனாலதான் நம்மளால தாங்க முடியல. ஸோ வந்து இதெல்லாம் எதுக்கு, ஒரு ஆவரேஜ்ல இருந்து 1 டேலே எல்லாமே வருது இல்ல, இதுதான் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட். ஆக்சுவலா கிளைமேட் சேஞ்சை நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து கிளைமேட் சேஞ்சுன்றதுனால ஒரு இடத்துல ரொம்ப மழை பெய்யும், ஒரு இடத்துல வந்து மழையே இருக்காது, வறட்சி இருக்கும். அதனால அவங்களோட வாழ்விடம் பயங்கரமா பாதிக்கப்படும், மைக்ரேஷன் பீப்புள் வருவாங்க. ஸோ இதன் மூலமா கிளைமேட் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம், அதாவது காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்பட்ட அகதிகள். ஸோ அந்த மாதிரியான வரும். ஸோ வந்து ஹேபிட்டண்டை வந்து பாதுகாக்கிறதுனால நம்ம 11 வல்னரபிள் செக்டர்ல கிளைமேட் சமிட் 2.0 நம்ம வந்து முடிவெடுத்திருக்கோம். அடுத்து வந்து மெயினா என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சோலார் மிஷன். இதுக்கு டைரக்டா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. SDG 7. ஸோ வந்து SDG 7 தான் நமக்கு வந்து கிளீன் எனர்ஜி, தூய்மையான ஆற்றல் எடுத்துக்கிறாங்க. நிலக்கரி இதெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணிடுங்க, ஃபாசில் ஃபியூலை. நமக்கு கிடைக்கிற ஆற்றல் வந்து எப்படி இருக்கணும்னா சூரிய ஒளியில இருந்தோ காற்றுல இருந்தோ
நீர்ல இருந்தோ அந்த மாதிரி எடுக்கணும். அதுதான் கிளீன் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஸோ வந்து 11 வல்னரபிள் செக்டர்னு சொல்லியாச்சா. இந்த 11லையும் ஒவ்வொரு கீவேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே போட்டுருவாங்க. ஸோ வந்து இப்படிதான் ஈஸியா மார்க் வாங்குறது. அதிகபட்சம் கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாம் அப்படின்னா 2A மெயின்ஸ்லையும் 2 மெயின்ஸ்லையும் ஆக்சுவலா 2A மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ்லையும் எப்படி கேட்கலாம்னா, இந்த 11ல இருந்து ஏதாச்சும் ஒரு 4 கொடுத்துட்டு இதுல எது கிடையாதுன்னு கேட்பாங்க. ஸோ வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம். அடுத்து வந்து 7th தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு கவர்னிங் கவுன்சில் வந்து ஆரம்பிச்ச ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். யார் தலைவரா இருப்பாங்கன்னா நம்மளோட சிஎம் தலைமையில. ஸோ வந்து எதெல்லாம் எமர்ஜிங்கா வருதோ, எதெல்லாம் எமர்ஜிங் சேலஞ்சா வருது, இல்ல டெக்னாலஜி அடாப்டேஷன் வருதோ, மோஸ்ட்லி தமிழ்நாடு வந்து அதை அடாப்ட் பண்ணிடும். தமிழ்நாடு கிட்ட இருக்க பெரிய ஸ்பெஷலே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் மிஷன் சொல்லி ஒன்று இருக்கு, அதுவும் சிஎம் தான் தலைவர். தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, அதுக்கும் சிஎம் தான் தலைவர். ஸோ அதெல்லாம் பத்தி போய் படிங்க. ஸோ வந்து இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு ஏஐ மிஷன் ஒன்று இருக்கு. அப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல ஏஐ வந்து குரூப் 1லையும் கேட்கறான், 2ல கேட்கறான், 2A எல்லாத்துலயுமே ஏஐ வந்துருச்சு. ஸோ நம்ம போய் என்ன பண்ணணும், இன்னைக்கு மற்ற நோட்ஸ் எடுக்கிறப்ப அந்த தமிழ்நாடு ஏஐ மிஷனை பத்தி ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த 5 பாயிண்ட் 5 கீயோட வச்சு என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். அதான் அதோட ஐடியா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 24 உறுப்பினர்கள் இருக்காங்க, இதெல்லாம் ஓகே தான். கவர்னிங் கவுன்சில் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு அப்பெக்ஸ் பாடி மாதிரி. நம்ம வந்து அங்க ஆக்ஷன் பிளான் படிச்சோம்ல, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அந்த பிளானை வந்து இவங்க தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அதெல்லாம் பிளான், அதை நிர்வகிக்கிறதுக்கு மாநில அளவுல ஒரு கவுன்சில் இருக்கணும். அந்த கவுன்சிலுக்கு தலைவர் யாருன்னா நம்மளோட சிஎம். இது எப்படின்னா, நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு பிளானிங் கமிஷன் மாதிரி, ஒரு நித்தி ஆயோக் மாதிரி, அதெல்லாம் பிரதமரோட தலைமையில எல்லா பிளான்ஸுக்கும் ஒப்புதல் கொடுக்குறாங்க, பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கல்ல, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு மட்டும் தனி விங்க நம்ம எடுத்திருக்கோம். அந்த விங்கோட தலைவர் தான் சிஎம். இவ்வளவு மட்டும் இதுல புரிஞ்சுக்கிட்டா போதும், சரியா? ஸோ வந்து அப்ஜெக்டிவ்ஸ் என்ன காமனா எல்லாத்துக்கும் இருக்கு, அதான். பாலிசி கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாடோட மாடல் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நித்தி ஆயோகோட அப்ரோச்சும் தமிழ்நாடோட அப்ரோச்சும் இப்போ சேம். நித்தி ஆயோக் என்ன பண்றாங்க, பாட்டம் டு அப், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கிய வளர்ச்சியை அவங்க வந்து உறுதி பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, வில்லேஜஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். வில்லேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணா பிளாக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பிளாக்ஸ் பண்ணா டிஸ்ட்ரிக்ட் ஆகும், டிஸ்ட்ரிக்ட் ஆனா ஸ்டேட் ஆகும். எல்லா ஸ்டேட்டும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்தியா வந்து விக்சித் பாரதா மாறிடும். இதான் அவங்களோட ஐடியா. ஸோ இந்த ஐடியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடியா. இது ஒண்ணு. எப்பவுமே நம்மளே நாளைக்கு ஒரு சர்வீஸ் போனாலும் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியா மாதிரியான டைவர்ஸான கண்ட்ரில, டைவர்ஸான லாங்குவேஜ் கஷ்டம் இருக்க ஒரு ஊர்ல ஒன் சைஸ் ஃபிட் வந்து நம்ம எழுதவே கூடாது. அப்போ வந்து எப்பவுமே நம்ம சர்வீஸ் பண்ணாலும் சரி, எக்ஸாம் படிக்கும் போதும் சரி, பாட்டம் டு டாப் அப்ரோச், இல்லை பாட்டம் டு அப். அப்போ வந்து கிராமங்களை முன்னேற்றி, தாலுக்குகளை முன்னேற்றி, மாவட்டங்களை முன்னேற்றி, மாநிலங்களை முன்னேற்றி, அதுக்கப்புறம் நாடு முன்னேறும். இது ஒரு ஐடியாவா? ரெண்டாவது ஐடியா என்னன்னா, கஸ்டமைஸ்டு பிளானா போடணும், மைக்ரோ பிளானா போடணும். நீங்க வந்து பிளானிங் கமிஷனோட பெரிய கிரிட்டிசிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா ஃபுல்லா ஒரே பிளானை போட்டுறீங்க, அது வந்து இப்போ விவசாயம் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா, தமிழ்நாடுக்கு ஓகே, வெஸ்ட் பெங்காலுக்கு ஓகே, பஞ்சாபுக்கு ஓகே, ஆனா ராஜஸ்தானுக்கு அதை வச்சு ஒரு பெரிய பயன் இல்லைல்ல. ஸோ வந்து ஒன் சைஸ் ஃபிட்டே நமக்கு கிடையாது. ராஜஸ்தானுக்கு என்ன வேணுமோ ராஜஸ்தானுக்கு அந்த திட்டம் போடுங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அந்த திட்டம் போடுங்க. தொழிற்சாலைகள் அதிகமா சொன்னீங்கன்னா கேரளாலேயோ வடகிழக்கு மாநிலங்களே பண்ண முடியாது, காடுகள் அழிக்க வேண்டியதும். ஸோ வந்து இந்த ஐடியா என்னன்னா, பாட்டம் அப்ரோச் முக்கியம். ஆனா பாட்டம் அப்ரோச்ல எப்படி போடணும்னா, மைக்ரோ பிளான் போடுங்க, மேக்ரோ பிளான் போடாதீங்க. மைக்ரோ பிளான்னா நுண் திட்டங்கள் இல்ல சிறு திட்டங்களை போடுங்க. அப்போ எப்படி சிறு திட்டங்கள் நுண் திட்டங்கள் போடலாம் அப்படின்னா, அந்த ஊருக்கு என்ன தேவையோ அந்த ஊர்ல ஒரு நிலப்பரப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குற்றாலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அருவி இருக்கும், காடுகள் இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்க இன்னொரு ஒரு ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இந்த மாதிரி இயற்கையான சூழல்கள் இருக்காது, விவசாயம் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கத்து ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வளமுமே இருக்காது. அப்ப அங்க ஃபேக்டரி கேட்டலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். இயற்கை இருக்க இடத்துல இயற்கை பாதுகாக்கிற மாதிரி, டூரிசம் சம்பந்தப்பட்ட மாதிரி, சஸ்டைனபிள் டூரிசம் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எது எழுதினாலும் சஸ்டைனபிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். சஸ்டைனபிள்னா நிலையா இருக்கணும். நீங்க டூரிசம்ன்றதுனால இருக்க வளங்களை இன்னைக்கு அழிக்கக்கூடாது, அது என்றைக்குமே வளம் குன்றாத மாதிரி அந்த வளத்தை பயன்படுத்தணும், அப்படி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு இடத்துல விவசாயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, விவசாயிகளுக்கான சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து அவங்கள பாதுகாக்க அந்த ஊருக்கு என்ன திட்டம்,
அப்படிதான் பண்ணோம். ஸோ இதுதான் மைக்ரோ பிளான். மைக்ரோ பிளானுக்கு ரீசெண்டா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எந்த ஊர்னா கேரளால பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எலிவேஷன், உச்சக்கட்ட வறுமையை ஒழிச்சாங்க. எப்படி ஒழிச்சாங்க அப்படின்னா அங்க இருக்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை யூஸ் பண்ணிட்டாங்க, சுய உதவி குழுக்களை யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து குடும்பஸ்ரீன்னு ஒரு திட்டம் உண்டு. ஸோ இந்த 3 பேரையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்டிபிஐ ரிப்போர்ட், பல்பரிமாண வறுமை குறியீடு நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல ஒரு 12 இண்டிகேட்டர் இருக்கும். அந்த 12 இண்டிகேட்டர்ல அடையாளம் காணப்பட்ட மக்களை தனித்தனியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சர்வே எடுத்து அந்த மக்கள்ல வறுமை வந்து பல பரிமாணத்துல இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கல்வி இல்லாததுனால வறுமையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து கரண்ட் இல்ல, பேங்க் அக்கௌண்ட் இல்ல, வீடு இல்லைன்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து மைக்ரோ பிளான்னா இதான், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறோம். நம்ம வந்து மேல இருந்து வறுமை ஒழிப்புன்னு ஒரு திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் அந்த கொடைக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. ஸோ வந்து இந்த 2 அப்ரோச் வந்து மெயின்ஸ்ல வந்து எங்கனாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம். கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த டாபிக் கேட்டாலும் எழுதலாம். சரி, இது வந்து எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், அதாவது காலநிலையை தாங்குற ஒரு கிராமங்கள் லெவல்ல உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வரும் பாலிசி நோட்ல அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராம லெவல்ல மாடலா கொண்டு வராங்க. அந்த மாடல் சக்சஸ் ஆகுதா, அப்ப அந்த மாதிரி உள்ள கிராமங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த சக்சஸ் ஆன மாடலை வந்து எல்லா இதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா கிராமங்களும் காலநிலை மாற்றத்தை தாங்குற மாதிரி ஸ்ட்ராங் ஆகுச்சுன்னா அந்த தாலுக் ஸ்ட்ராங் ஆகும், அப்புறம் மாவட்டம் ஸ்ட்ராங் ஆகும், மாநிலம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தமிழ்நாடு வந்து கிளைமேட்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு மாடலை நித்தி ஆயோக் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. இன்கார்பரேட் பண்ணி மீதி இருக்க எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் தான் இந்த தமிழ்நாடு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில். ஓகே, ஸோ வந்து இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபாலோ பண்ண முடியுதா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம். ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ஒரு கம்பெனி. ஸோ வந்து மேல இருக்கிறது வந்து கவுன்சில்ல யார் இருப்பாங்கன்னா மெம்பர்ஸ் இருப்பாங்க, சிஎம் இருப்பாங்க, அங்க முடிவு எடுப்பாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க, கைடு பண்ணுவாங்க, பாலிசிக்கு வந்து கைடன்ஸ் டைரக்ஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு திட்டங்கள் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெட்லேண்ட் மிஷன், ஈரநிலை இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன், அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அப்போ இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு கம்பெனி வேணும். கம்பெனினா ஒண்ணுல ஒரு நிறுவனம். ஸோ வந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் டிஎன்ஜிசிசி. நம்ம கொஸ்டின் என்ன வரும் ப்ரிலிம்ஸ்ல, டிஎன்ஜிசிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, அவ்வளவுதான். ஸோ வந்து இதுல அவன் டேட் கொடுக்கல. ஆக்சுவலா பாலிசி நோட்ல லாஸ்ட் இயர் பாலிசி நோட்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள் பண்ணி இந்த டேட்டை மட்டும் எழுதிடணும், தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனியோட டேட் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது, வேற எதுவுமே இல்லை. ஸோ வந்து இது பேர்லேயே கொடுத்துட்டான், நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான், ஆனா கவர்மெண்டோடது. ஸோ வந்து என்ஜிஓக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா என்ஜிஓவும் லாப நோக்கமற்றதா தான் இருப்பாங்க, இவங்களும் லாப நோக்கமற்றதா இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வர ஃபண்டு இல்லை இந்த கம்பெனிக்கு வேற எஸ். ஸோ வந்து இது எல்லாமே இருக்கும்ல, இது எல்லாமே உங்களுக்கு வர காசெல்லாம் திரும்ப என்னன்னா ப்ராஃபிட்டுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மிஷனுக்காண்டி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இதுதான் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. சிறப்பு நோக்க வாகனம்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு இந்த கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரே வேலை தான் கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட எல்லா மிஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் திட்டங்களை கொடுத்துருவாங்க. அந்த திட்டம் தான் நமக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலா அது யாருக்கு கீழே இருக்குன்னா இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். நமக்கு வந்து 2A மெயின்ஸ்ல இது வந்து ரெலவெண்டா இருக்கும். போர்டு சேர்டு பை அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி என்வரன்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து இந்த துறைக்கான கூடுதல் தலைமை செயலாளர் தான் இதுக்கு தலைவர். அப்போ வந்து இதோட தலைவர் யாரு? கவர்னிங் கவுன்சில்னா நமக்கு தலைவர் வந்து சிஎம். கிரீன் கிளைமேட் கம்பெனிக்கு வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி தான் இருக்காரு, கூடுதல் தலைமை செயலாளர். ஸோ இந்த 2 டிஸ்டிங்ஷனையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு கீழே வந்து எந்தெந்த மிஷின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லல, கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் டிஎன் ஷோரு, அப்புறம் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் டிஎன்சிசிஎம். டிஎன்பிசில எப்படி கொஸ்டின் கேட்கலாம் இந்த 3 இதுல அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன், இந்த ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு புரியும். ஜிடிஎம், டிஎன்டபிள்யூஎம், டிஎன்சிசிஎம், டிஎன் ஷோர் கண்டிப்பா ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்க பாத்துடணும்.
ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த நாலுமே ஆரம்பிச்சு டேட் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டேட் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கலாம். ஸோ இந்த 3 வகையில மேலோட்டமா கொஸ்டின் கேட்டால் கேட்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட்ல இருக்கு. ஸோ வந்து வெப்சைட்டை வந்து ஒன்ஸ் வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க. பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய மெயின்ஸுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொன்றா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன் GTM ஆக்சுவலா என்னன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசின்னு ஒன்று உண்டு. 1988ல போட்டிருப்பாங்க, தேசிய வனக்கொள்கை. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க இந்தியா ஃபுல்லா 33% காடுகள் தான் இருக்கணும். அதாவது 1/3. நீங்க மீதி 2/3 வீடு கட்டிக்கோங்க, தொழிற்சாலைகள் கட்டிக்கோங்க, என்னமோ வச்சுக்கோங்க. ஆனா மீதி 1 பங்கு கண்டிப்பா காடா தான் வச்சுக்கணும். ஸோ லேட்டஸ்ட் ஃபாரஸ்ட் ஸ்டேட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி அதுல இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கணும்னா இந்தியால எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. அந்த டேட்டாவை உங்களோட டேட்டா புக்குன்னு மெயின்ஸ்க்கு தனியாக ஒன்று போட்டுக்கோங்க. அதில் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க, போதும். ஆன்சர் ரைட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பேர்ல இருக்கு, பசுமை தமிழ்நாடு இயக்கம்னா ஒண்ணுமே கிடையாது. அடுத்த 10 வருஷத்துல மக்களோட இயக்கமா அதை மாத்தணும். மாத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா காடுகள்ல வந்து அதிகமா உருவாக்கணும். எப்படி இது பண்ணலாம்னா மரங்கள் அதிகமா நடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ மாடல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டை புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதிடலாம். இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா பீப்புள் மூவ்மெண்டாவும் இருக்கும், பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கார்பரேட்டும் இதில் இது பண்ணுவாங்க. CSR ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கம்பெனி சட்டத்துக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா பெரு நிறுவனங்களும் தனக்கு யாரால பயன்படுறாங்க, மக்களால பயன்படுறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு அவங்க திரும்ப பண்ணணும். அதான் அதோட கான்செப்ட். ஸோ நீங்க எங்க எழுதினாலும் இந்த 3மே எழுதிடலாம். எதெல்லாம் எழுதலாம்னா மக்களோட பங்களிப்பு இருக்கும், கவர்மெண்டோட பங்களிப்பு இருக்கும், கார்பரேட்டோட பங்களிப்பு இருக்கும். அதே மாடல் தான் அங்கேயும். ஸோ வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் மரம் நடுறது. இந்த 3 வருஷம் இந்த மரம் நடுறாங்க, 33% கொண்டு வரணும். அதாவது அதோட எய்ம். எத்தனை வருஷம்னா 10 வருஷம். அதுக்கடுத்து தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம், வெட்லேண்ட் மிஷன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராம்சார் லேண்டு. சரியா? ஸோ வந்து இந்தியாவில ஆக்சுவல் லேட்டஸ்ட் டேட் அப்படி நம்ம தான் அதிகம் இருக்கும்னு நினைக்கிறோம். ராம்சார் நிலங்கள்ல ஈரநிலங்களை பாதுகாக்கணும். சதுப்பு நிலங்கள், அலையாத்தி காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதா அவங்களோட வேலை. ஸோ வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல 5 வருஷத்துக்குள்ள, இது ஆரம்பிச்ச 5 வருஷத்துக்குள்ள ஒரு 100 வெட்லேண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணணும்னா நிறைய வெட்லேண்ட்லாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரநிலங்களை அழிச்சு வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து குப்பைகளை கொட்டுறது, தொழிற்சாலைகளை கட்டுறது, பராமரிப்பு இல்லாம இருக்கிறது. ஸோ அதெல்லாம் 100 இதை கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அங்க இருக்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்குதான் நம்ம வந்து அந்த ராம்சார் லேண்டா ஒரு இடத்த அறிவிச்சிட்டோம்னா அவங்க மற்ற இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ்க்கோ வீடு கட்டுறதுக்கோ பர்மிஷன் வராது. ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ராம்சார் ஆக்டிவிட்டி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து இதோட முக்கியத்துவம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் சுனாமி வர்றதை தடுக்கும், நிறைய கார்பன் சிங்காவும் செயல்படும், நம்ம வெளியேற்ற கார்பன் உமிழ்வுலாம் அதெல்லாம் எடுத்துக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். தனியாவே ஒரு 10 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா 15 மார்க்ல உடச்சு கேட்கறப்ப கேட்கலாம். ஸோ அதை படிச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து தேர்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன், TN-SORE. ஆக்சுவலா அந்த TN-SOREக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பா பெருசா இருக்கும், ஆனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கனாமி ப்ராஜெக்ட். ஸோ வந்து இது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த வார்த்தைகளை உடைச்சு அதுக்கு நீங்க 2 பாயிண்ட் எழுதினாலே முடிஞ்சுது. சரியா? ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலா வேர்ல்டு பேங்க் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இதுல வந்து என்னன்னா 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ், 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா இருக்கு. அது என்னன்னு பாருங்க: கடலோர பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துதல், கோஸ்டல் பயோடைவர்சிட்டி, அப்புறம் கோஸ்டல் ப்ரொடக்ஷன், அப்புறம் லைவ்லிஹுட்ஸ் அங்கே இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும், பொல்யூஷன் அபேட்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து இந்த BPLPP அப்படின்னு ஒரு இதை நிமோனிக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 5 மாடலில் எழுதிட்டீங்கனாலே உள்ள உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் நீங்களே எழுதிக்கலாம். சரியா? அடுத்து வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், TNCCM. இது வந்து என்னன்னா ஆக்சுவலி என்னன்னா இது சொன்னதுக்கு அப்புறம் தான் மேல இருக்க கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் எல்லாமே வந்திருக்கும். அந்த 2.0 ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் 2.0 எல்லாமே வந்திருக்கும். இதுதான் 2021 பட்ஜெட்ல வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ வந்து அடுத்த 5 வருஷத்துல நான் 500 கோடி ரூபாய் செலவுல அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் பண்ண போறேன்.
மிட்டிகேஷன்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள், தனித்தல்னு சொல்லுவாங்க. கார்பன் உமிழ்வை கம்மி பண்ணணும், மரங்கள் வெட்டுறதை கம்மி பண்ணணும், அந்த மாதிரி சொல்றதுதான் மிட்டிகேஷன். அடாப்டேஷன்னா நடந்தது நடந்துருச்சு. இப்ப கொரோனாவோட வாழ பழகுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் நடந்துருச்சு. அப்ப அது கூட வாழ்றதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் பண்றோம், இந்த ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ வந்து சார் டிஎன்சிசிஎமோட. எஸ், சொல்லுங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார் கிளைமேட் சேஞ்ச் மிஷனுக்கு அப்புறம் தான் அந்த கவர்னிங் கவுன்சிலே கொண்டு வந்தாங்களா சார் இல்லை எதுக்கு முன்னாடி வந்தது சார்? இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். பட்ஜெட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் கவர்னிங் கவுன்சில கொண்டு வரோம். அதுல டேட் போட்டிருப்பாங்களா, 2022 தானே? நான் இந்த இயக்கங்கள்லாம் 2022 தான் வந்தது சார். இந்த 3-4 ஆக்சுவலா இயக்கம் பார்க்குறோம்ல ஆக்சுவலா இப்போ. ஆக்சுவலா இது வந்து பெரிய மேட்டர் இல்ல. நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருங்க, எல்லாத்துக்கும் டேட் பார்க்க சொல்லியிருந்தேன்ல, சார். ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே வந்துரும், அதிலே பாத்துக்கலாமா? அதான் இதுக்கு கீழே தான் இது வருதா சார்? கிளைமேட் கம்பெனி வந்து ஆமா, ஆக்சுவலா மிஷனுக்கு என்னன்னா கீழே தான் வருது. டிஎன்சிசிஎம்னு ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? அந்த ஓகே சார். மிஷனுக்கு வந்து உயிர் கொடுக்கணும்ல. கவர்னிங் கவுன்சில் ஒன்று ஆமாம். வேணும், அப்புறம் ஆக்ஷன் பிளானை நிறைவேற்றணும், அப்புறம் அது கீழே சம்மிட்ஸ் நடத்தணும், அதை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். அது எல்லாமே இங்க தான் பேசியிருப்போம். ஓகே சார். ஓகேவா? ஸோ வந்து எஸ். ஆ இந்த மிஷன், ஏன்னா நமக்கு வந்து இந்த இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாவே இது பண்றோம், அட்ரஸ் பண்றோம். ஏஐக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ட்ரோன் வரப்பவும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணோம். ஸோ வந்து இதுல அதுதான் இவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருப்பாங்க. இதுல போட்டிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மிஷன் அட் த சப் நேஷனல் லெவல் இன் இந்தியா. இந்தியாலேயே நம்ம தான் ஒரு ஸ்டேட் லெவல்ல இதை பண்றோம். ஸோ இதை நிர்வகிக்கிறதுக்கு தான் கவர்னிங் கவுன்சில். அந்த கவர்னிங் கவுன்சில் எதை செயல்படுத்த போறாங்கன்னா ஆக்ஷன் பிளான். அந்த ஆக்ஷன் பிளானை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் வெட்லேண்ட் மிஷன், டிஎன் ஷோர், அந்த மாதிரி. புரியுதா? எஸ் சார், இப்போ புரியுது. ஓகே. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம். அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன இருக்கு அப்படின்னு வந்து அடிக்கடி கேட்குறாங்க. கேட்குறப்ப சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. அதே மாதிரி பேரிடர் மீட்பு மையம் ரெக்கவரி சென்டர் எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு. ஐடிஎன்டி ஹப் எங்க இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. கிளைமேட் ஸ்டுடியோ எங்க இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் ப்ரிலிம்ஸ்க்கு 2A மெயின்ஸுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது ஒன்று பாலிசி நோட்டில் இருக்கும், இல்லைன்னா எங்க இருக்கும்னா தமிழரசு மேகசின், தமிழரசு ஜிஸ்ட்லாம் இருக்கும். சும்மா டெலிகிராம் பண்ணாலே அவ்வளோ சேனல்ல போடுறாங்க. தமிழரசோட ஜிஸ்ட்னா ஷார்ட்டா அதில் என்ன கண்டென்ட் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் இருக்கும். அதை மட்டும் பார்த்து உங்களோட நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் படிப்போம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சா படிக்க மாட்டோம். ஸோ அதுதான். அடுத்து கிளைமேட் சம்மிட். ஸோ வந்து தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் 2 சம்மிட் நடத்திருக்கோம். இதுல என்ன பண்ண போறோம்னா அந்த கிளைமேட் சம்மிட்டை கூட்டி நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நிறைய பங்குதாரர்கள்லாம் கூட்டுவோம். கூட்டி என்ன என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த காப் மாநாடுலாம் உலக லெவல்ல நடக்குதுல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு கிராமத்துல என்ன பண்ணலாம், பொல்யூஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ வந்து கிளைமேட் சமிட் கிளைமேட்னாலே தமிழ்நாடு போட்டு போயிடுங்க. மோஸ்ட்லி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு எப்போ நடந்திருக்குன்னா 2022 டிசம்பர்ல நடந்திருக்கு. ரெண்டாவது சமிட் எப்போனா லாஸ்ட் இயர் பிப்ரவரியில நடந்திருக்கு, 24ல. ஸோ வந்து அதுல வந்து 2.0ல தான் நமக்கு வந்து லீட் ஜீரோ கார்பன் சர்டிஃபைடு வென்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பூஜ்ஜிய கார்பன் சான்றப்பட்ட கட்டிடத்தில் இம்மாநாடு நடைபெற்றது. ஸோ வந்து இதை கூட கேட்கலாம், சரியா? ஸோ வந்து கார்பன் நியூட்ரல்னா என்னன்னா, எவ்வளோ கார்பனை நம்ம உமிழ்றோமோ அவ்வளோ கார்பனை வந்து நம்ம வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கணும், பிடிச்சி வச்சுக்கணும். கார்பன் கேப்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரலைஸ் பண்றது, கார்பன் வந்து சமநிலைப்படுத்துறது. ஸோ வந்து லீடு பூஜ்ஜியம் கார்பன் சான்றப்பட்ட கட்டிடத்தில் நடத்தப்பட்டது. அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள், அந்த பில்டிங்ல வந்து எதுவுமே கார்பன் உமிழ்வு பண்ணாது. இல்ல அப்படி கார்பன் உமிழ்வு பண்ணுச்சுன்னா அந்த உமிழப்பட்ட கார்பன் எமிஷன் ஆனதை அவங்களே கேப்சர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார்லயே இயங்குற மாதிரி லைட்ஸ் இருக்கலாம், அப்புறம் ரினியூவல் எனர்ஜில இருந்து வந்த ஏசி இருக்கலாம். ஸோ அதுல இருந்து கார்பன் வருமே, அதை என்ன பண்றது, அதை கேப்சர் பண்ண அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு முக்கியமானது தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து முக்கிய அறிவிக்கைகள் என்னெல்லாம் ரிப்போர்ட் அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ராம்சார் சைட்டை பத்தின ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒன்று. ஸோ வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் என்னன்னா, ரீசெண்டா ஒரு எடிட்டோரியல் ஹிந்துல படிச்சேன். என்ன போட்டிருந்தாங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பிளாஸ்டிக்கா இருக்கும். ஸோ வந்து இந்த காசிமேடுல மீன் வயிற்றுக்குள்ள எல்லாம் பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் விசிபிள்.
நமக்கு விசிபிளே ஆகாத பிளாஸ்டிக்கை வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். பிரஸ்ட் மில்க்ல இருக்கு, ஸ்பேம்ல இருக்கு, அப்புறம் பிறந்த குழந்தைக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு உடம்புல. இந்த மாதிரி நம்ம உடம்போட ஊறி போயிருச்சு மைக்ரோ பிளாஸ்டிக். அப்போ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கடல்ல இருக்கு, நம்ம யூஸ் பண்ற டே டு டே எசென்சியல்ஸ் வாட்டர் பாட்டில்ல இருக்கு. ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தோம்னா அதுல பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்றப்ப உள்ள போகுது. அப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால உடம்புக்கு நிறைய கெடுதல் வரும். அப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு இதுல ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 2070க்குள்ள நம்ம நெட் ஜீரோ வரணும்னு இந்தியா டார்கெட் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு என்ன டார்கெட் வச்சிருக்கோம்னா, அவ்வளோலாம் தமிழ்நாடு வெயிட் பண்ணாது, அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து நெட் ஜீரோ கார்பன் உமிழ் வந்து குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு சர்வே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கைடன்ஸ் மேனுவல் ஆன் ஆர்கனைசிங் ஜீரோ வேஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ வந்து கழிவுகளற்ற நிகழ்வு ஜீரோ வேஸ்ட் ஈவெண்ட்ஸ்னா வந்து ஒன்னு சர்க்குலர் எக்கனாமி எங்க மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்குலர் எக்கனாமினா ரீசைக்கிள் பண்றது. அதாவது நீங்க ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறீங்கன்னா அதை திரும்ப மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வந்து மக்காத பொருள். அப்போ சர்க்குலர் எக்கனாமின்றப்போ மறுபடியும் யூஸ் பண்றப்ப ரீசைக்கிள் ஆகுது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது, எக்கனாமிக்கு நல்லது, திரும்ப அதுல இருந்தே காசு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 4ஐயும் நான் மனப்பாடம் பண்ண முடியுமானா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. பண்ணிட்டு இதை எப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இன்னோவேட்டிவ் அப்படின்னா வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கை பத்தி கிளைமேட் சமிட் 2.0ல சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு கிளைமேட் சமிட்ல. இதை எங்கனாலும் எழுதலாம். என்வரன்மெண்ட்ல பொல்யூஷனை பத்தி கேட்டாலும் எழுதலாம். அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் மாநாடு எழுதுறப்ப இதையும் சேர்த்து எழுதலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வேற எங்க எழுதலாம்னா, இந்த மாதிரி பொல்யூஷனை பத்தி தான் மெயினாக எழுதுறதுலாம் ஹெல்த்தை பத்தி கேட்கும்போது எழுதலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல ஏதோ ஒரு இது ஹெல்த்தை பத்தி கேட்குறப்ப இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து இப்போ எமர்ஜிங் ஆகுது. அப்போ அதை மிட்டிகேட் பண்றதுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சும்மா போடுங்க. இந்த இதை மென்ஷன் பண்ணியே போடலாம். ஓகே. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து எங்க பார்த்தோம், ஸ்டேட் லெவல்ல அவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு என்னன்னா மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்றாங்க. ஸோ வந்து என்னன்னா இதுதான் பாட்டம் அப் அப்ரோச். இப்போ டிஸ்ட்ரிக்ட் படிக்கிறோமா, இன்னொரு 2 பேஜுக்கு அப்புறம் என்ன வரும்னா கிராமங்கள் வரும். ஸோ வந்து கீழே இருந்து மேலே கொண்டு போனாலும் எல்லாம் சரியாயிடும். அப்போ இதுல நமக்கு 2 பேர் தான் தேவை. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷனும் இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலா. ஸோ அது இதுதான். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மிஷன் டைரக்டர் யாருன்னா கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இது யாருன்னு கேட்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிஎஃப்ஓ தான் இருப்பார். ஸோ தலைவர் டைரக்டர்னா யாருன்னா கலெக்டர், டிசிஓ டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆஃபீஸர் யாருன்னா டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட வன அலுவலர் இருப்பாங்க. இந்த 2 மட்டும் போதும், சரிங்களா? அடுத்து கார்பன் சமநிலை மையங்கள், கார்பன் நியூட்ரல் ஹப்ஸ் இருக்கா. ஸோ வந்து இந்த டேட்டா தான் வந்து நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. புரியுதா? இதுதான் நமக்கு வந்து பாலிசி நோட்டுக்கான தேவை. நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம், கார்பன் நியூட்ரல் ஹப்பை கொண்டு வரோம். கார்பன் நியூட்ரல் ஹப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு கார்பனை வெளியிடுறீங்களோ அவ்வளவு கார்பனை வந்து பிடிச்சு வச்சுக்கணும். இதுல அந்த கார்பனை சமநிலைப்படுத்தணும். இதுதான் கார்பன் நியூட்ரல் ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கிறோம்? ராஜபாளையம் எங்க இருக்கு? விருதுநகர்ல இருக்கு. ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துல இருக்கு. அப்புறம் நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம். ஸோ வந்து இதை 4லையுமே பைலட்டா பண்றோம். பண்ணி இதுல சக்சஸ் ஆகுமா, இதை வந்து மற்ற மாவட்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். நமக்கு 2A மைன்ஸ்ல இது நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ வந்து கார்பன் நியூட்ரல் ஹப்பா தமிழ்நாட்டில் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 4ல கொடுத்து கேட்கலாம் எது இருக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட், கடலோர மண்டல மேலாண்மைன்னு சொல்றாங்களா. இது ஆக்சுவலா என்னன்னா, இப்போ வந்து புதுசா வந்திருக்க டேட்டாலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1076 இல்ல 1068ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பாலிசி நோட் ரிலீஸ் ஆகுறப்போ அந்த டேட்டா ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ 1068 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. இதுல 1076 இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ வந்து 15% சொல்லியிருக்காங்க. எஸ்டிஜி 15, 14 நீருக்கு அடியில இருக்க எல்லாமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜிஸ் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயா இந்த இயர்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டான். டிஎன்ஜிஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, குரூப் 1 ப்ரிலிம்ஸா குரூப் 2 ஸோ வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்னா, நம்ம சேட்டலைட்ல வர மேப்பிங்கை யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம இங்க யூஸ் பண்றோம், லைக் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்றோம், கிளைமேட் வல்னரபிலிட்டிக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத மேப்பிங் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஆக்சுவலா என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிடிஆர்ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஜிஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இடிஆர்பி ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஹைடெக் ஹெச்டிஎல்னா என்ன,
ஐசி செட் எம்பினா என்ன, இதெல்லாம் அவங்க வந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுங்க. இதுதான் நமக்கு வந்து எப்படி கேட்பான்னா, எது இன்கரெக்ட் பேரு எது கரெக்ட் பேரு அப்படின்னு கேட்பான். ஸோ வந்து நம்ம எக்ஸாம்ல நம்ம அங்க பாக்குறப்ப சில இதெல்லாம் எங்க இருந்து கேட்கறான்னு இருக்கும். எல்லாமே பாலிசி நோட்ல இருந்து தான் கேட்கறான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கடலோர மேலாண்மை திட்டம்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஜோன்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து சிஆர் செட்னா நமக்கு வந்து கோஸ்டல்ல இருக்க ஒரு ஜோன். அந்த ஜோன் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 5 முக்கியம். சிம்பிளா கேட்கலாம், எத்தனை சிஆர் செட்டப் வச்சிருக்காங்க அப்படின்னா 5. அந்த 5ல ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ். அதாவது அதோட நேச்சர் ஜியாகிரபிக்கலா எக்காலஜிக்கலாவே ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கும் அந்த ஏரியா. ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, வீடு கட்டுறதோ இல்ல அங்க போய் பொல்யூஷன் பண்றதோ பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஹைலி ப்ரொடக்டடா இருக்கிற மாதிரி. ஓகே. ரெண்டாவது என்னன்னா நமக்கு டெவலப்டு கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ வந்து இந்த சென்னை மாதிரியான ஊர்களில் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா, அந்த கடல் பக்கத்திலேயே மக்கள் வந்து வீடு கட்டியிருப்பாங்க, மீனவர்கள் இருப்பாங்க. பெசன் நகர்லாம் போனீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவே கடற்கரை ஒட்டி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது என்னன்னா ரூரல்ல. ஸோ வந்து எப்படி நினைச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எக்காலஜிக்கலா இருக்கும், காடு இயற்கையா இருக்க இடம். ரெண்டாவது நகர்ப்புறம். மூணாவது கிராமம். நாலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 கடல் மைல், நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கடலுக்குள்ள 12 கடல் மைல், ஆக்சுவலா என்ன 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ள வந்து அதிக அலை இருக்கும், இந்த நீர் பகுதிகள்லாம் இருக்கும்ல, அதை வந்து பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் ஒரு இஷ்யூ கூட வந்துச்சுல்ல, கலைஞர் அவர்களோட பெண்ணு வந்து சிலை வந்து வைக்கணும் அப்படின்னா அது சிஆர் செட்டு 4க்கு கீழே வந்துச்சுன்னா வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்வரன்மெண்டல் இம்பாக்ட்மெண்ட் அசஸ்மெண்ட் படிச்சோம்ல 2006 இஏஏ, அதுல வந்து மக்கள் கிட்ட கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அதுல கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு இருக்கு. ஸோ வந்து இது எல்லாமே மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்கும், மாநில அரசு கொஞ்சம் கொடுக்கும். அதை நோட்ஸ் படிக்கும்போது படிச்சுக்கோங்க. ஸோ இது 12 கிலோமீட்டருக்குள்ள. அடுத்து என்னன்னா சிஆர் செட் 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் கன்சிடரேஷன், அதாவது சில இடத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா கன்சிடரேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் கிடையாது, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இந்த மாமல்லபுரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது ஆக்சுவலா என்னன்னா எதுக்கு கீழே வருது, டெவலப்டு ஏரியா கீழே வராது, இது நகர்ப்புறத்துக்கு எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ்களே வராது. ஆனா வந்து அது பாரம்பரியமா பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கா. ஸோ வந்து அந்த மாதிரி சிறப்பு கவனம் தேவைப்படும் பகுதிகளில் இது பண்ணணும். அங்கெல்லாம் நீங்க வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும், அங்க வந்து நீங்க என்னதான் பண்ணணும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க பண்ற மேம்பாடு எப்படி இருக்கணும்னா சஸ்டைனபிள், நிலைச்சிருக்க மாதிரி மேம்பாடு பண்ணணும். நிலைச்சிருக்க மேம்பாடுக்கு என்ன பண்ணணும்னா அதிகமா வளங்களை சுரண்டக்கூடாது. ஸோ வந்து நீங்க ஒரு வளத்தை சுரண்டுனீங்கன்னா அதை ரீஜுவனேட் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் அங்க வச்சுக்கணும். இதுதான் அதோட ஐடியா. ஸோ நமக்கு என்ன கேட்கலாம், இந்த 5ல மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம் 2A மெயின்ஸ்ல. சரியா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு. ஸோ வந்து என்ன விஷயம்னா என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஏஏ வந்து 2006ல நோட்டிபிகேஷன் போட்டாங்கன்னு சொன்னோமா. ஸோ வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தாலும் அந்த மதிப்பீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் இருக்கு, கேட்டகரி பி ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இது நீங்க அதுல போய் படிங்க, இன்னும் நல்லாவே இருக்கும். இதுல கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேட்டகரி ஏல என்னன்னா மத்திய அரசு தான் அனுமதி தரும். கேட்டகரி பி யார்கிட்ட தரும்னா தமிழ்நாடு, அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தரும். ஸோ வந்து நம்ம மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்காக SEIAA இருக்கு. நமக்கு ரொம்ப சிம்பிளா என்ன கேட்கலாம், SEIAA ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். சரியா. ஸோ வந்து கேட்டகரி ஏ கேட்டகரி பிலாம் நீங்க அந்த நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வந்து இந்த அடுத்த கொஸ்டின் இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல் என்ன கொடுப்போம்னா பரிவேஷ்ன்ற போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்ரேசியல், ட்ராக்கிங், இஷ்யூவிங், என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ். இந்த என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வெப்சைட், பரிவேஷ் வெப்சைட்ல போய் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் கேட்பான். சரியா. ஸோ பரிவேஷ் வந்து ரிலேட்டட் டு வாட், எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே தான் வருது. அடுத்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மேலாண்மை முகமை. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க, எல்லா நேமுமே சேமா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே என்வரன்மெண்ட் வரும், மேனேஜ்மெண்ட் வரும், அசஸ்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சிலேயே கிளைமேட் கவுன்சில்னு ஒன்று வருது, ஆக்ஷன் பிளான்னு வருது.
அதெல்லாம் நமக்கு ஒரு டைம் நீங்க படிச்சீங்கன்னா சத்தியமா ஞாபகம் இருக்காது. அப்போ நோட்ல என்னென்னலாம் இந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தனியா ஒரு பேஜுக்கு எழுதுங்க. எழுதிட்டு அதோட இயர் எழுதிக்கோங்க. அப்ப இயர் எழுதிட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் நீங்களே படிச்சுக்கணும். ஸோ அவன் என்ன கேட்கலாம், ஆக்சுவலா இதுல இருந்து ஒரு ரேண்டமா ஒரு 4 இடத்துல அதையும் கால வரிசைப்படுத்துங்கன்னு கேட்கலாம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இயர் எழுதிக்கோங்க. இயர் எழுதிட்டு எது அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறத படிங்க. எடுத்த உடனே டாக்குமெண்ட் எடுத்து படிக்காதீங்க. அடுத்து தேசிய பசுமை படை. ஸோ வந்து எக்கோ கிளப்ஸ் 1998ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழசு. ஸோ வந்து அந்த 2002 அப்புறம் இந்த 1998 இதெல்லாம் ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. சரி, என்சிசி மாதிரி என்ஜிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. அடுத்து வந்து என்விஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. எம்இஸ்ன்னு ஒன்று கேட்டான் குரூப் 2ல, எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு. அதே மாதிரி என்விஸ்னா என்னன்னா என்வரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1982ல மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல அக்டோபர் 2002ல கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு மட்டும் தெரிஞ்சா போதும். பேர்லயே இருக்கு. என்ன தருவாங்க, என்வரான்மெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை பத்தின அவேர்னஸ் வந்து அது மூலமா மக்கள்கிட்ட போகும், அவ்வளவுதான். ஸோ வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் லைனர். நமக்கு வந்து ஆன்சர் ரைட் பண்ணும்போது இதெல்லாம் எழுதணும்னா நமக்கு பெரிய பிளஸ். சரியா, லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். நமக்கு வந்து அங்க தடங்களே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம நோட்ஸ்ல ஒரு 1 பேஜ்ல வந்துடணும் கடகடன்னு. அதுவும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதிடணும். ஸோ இந்தியா எப்போ பண்ணாங்க, தமிழ்நாடு எப்போ பண்ணாங்க, சில விஷயம்லாம் தமிழ்நாடு மட்டும்தான் பண்றோம், அதை பார்த்துக்கணும். அடுத்து வந்து முக்கியம், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது தான், சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பான், சிஎம்ஜிஎஃப்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்துக்கணும். ஸோ வந்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ் யூத் கிட்ட ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் முக்கியமானது. நம்ம அங்க 11 வல்னரபிள் செக்டர் பார்த்தோமா, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான்ல 11 வல்னரபிள் செக்டர்ல சில்ட்ரன் யூத் பார்த்தோம். அப்போ வந்து சில்ட்ரனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரீன் ஸ்கூல்ஸ்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யூத்துக்கு நம்ம தனியா மென்ஷன் பண்ணணும்ல, அதுக்கு தான் இது கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து அந்த பாயிண்ட் எழுதுனா அதுக்கு கீழே 2 எக்ஸாம்பிள் எழுதிடணும். அதுக்கு தான் இது, வேற எதுவுமே தேவையில்ல. ஸோ வந்து இளைஞர்களை ஈடுபடுத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ கிரீன் ஐடியாஸ் கொடுக்கணும். டெக்னாலஜி டிரைவன் என்வரன்மெண்டல் சொல்யூஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். சயின்ஸையும் டெக்கையும் நம்ம நம்பணும். சயின்ஸையும் டெக்கையும் நம்பி அதை ப்ரமோட் பண்ணி அது மூலமா நம்ம தீர்வு காணணும். உதாரணமா ராமநாதபுரத்துலயும் ஏற்காடுலயும் டாப்ளர் ரேடார் வச்சிருக்கோம். 2024 பட்ஜெட்ல சொன்னாங்க. அந்த டாப்ளர் ரேடார் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து மழையோட இதை முன்கூட்டியே கணிக்க முடியுது. அப்படி முன்கூட்டியே கணிக்கிறது மூலமா அந்த இயர்லி வார்னிங் நமக்கு கிடைக்கிறது மூலமா அதுக்கான மிட்டிகேஷன் அடாப்டேஷன் நம்மளால பண்ண முடியுது. இதான் அர்த்தம். ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம் சொல்லணும்னா, குற்றாலத்துல லாஸ்ட் இயர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பையன் பழைய குற்றாலத்துல குளிக்கிறப்ப ஃப்ளட் வந்து திடீர்னு ஃப்ளட் வந்து வெள்ளம் வந்ததுனால தப்பிக்க முடியல, இறந்துட்டாங்க. 17 வயசு பையன்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேல குற்றாலத்துல ஒரு சென்சார் மாட்டிட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் வாட்டர் லெவல் அங்கே ரைஸ் ஆகுதோ இங்க கீழே போலீஸோட கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் வந்துடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்து குற்றாலத்துல நல்லா வெள்ளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க தடை போடுறதுக்கு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா நார்மலா தண்ணி விழுந்துட்டு இருக்கப்போ தடை இருக்கும். ஏன் தடை இருக்கும்னா அடுத்த ஒரு 1 ஹவர்லயோ ஒரு 1/2 ஹவர்லயோ ஒரு 10 மினிட்ஸ்லயோ ஃப்ளட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அதோட ஐடியா. ஸோ வந்து டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இது வந்து நீங்க எந்த கொஸ்டின் எழுதினாலும் எழுதலாம். சோசியல் இஷ்யூலையும் எழுதலாம், என்வரன்மெண்ட்ல எழுதலாம், ஜியாகிரபில எழுதலாம், பாலிட்டியில கூட எழுதலாம். சரியா, ஸோ வந்து கோட்லாம் டெக்னாலஜி தானே. ஸோ வந்து ஏஐ இப்போ யூஸ் பண்றோம், டெக்னாலஜி தானே. ஸோ அதுதான். ஸோ இளைஞர்களை ஈடுபடுத்தணும், டெக்னாலஜியை கொண்டு வரணும். நாலேஜ் பூல் அப்படின்னா என்னன்னா அறிவுசார் தொகுப்பு. மக்களுக்கு வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ல, நாலேஜ் ஷேர் ஆகுதா, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா, இதை நான் படிக்கும்போது எனக்கு தெரியுதா. ஸோ நம்ம தான் யூத், இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் தெரியுதுல்ல. அதை வந்து கவர்மெண்டே சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமாவே ரன் பண்றாங்க. நம்ம சிவில் சர்வீஸ் படிக்கிறனால நம்ம படிக்கிறோம், படிக்காத மற்றவங்க இருப்பாங்கல்ல. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுமே கத்துக்கிட்டோம்னா இது மூலமா கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம அடாப்ட் பண்ணலாம், மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்றது அதோட ஐடியா. புரிஞ்சுதா? புரியுது சார். ஓகே. அடுத்து வந்து சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அடாப்டேஷன் ரிசர்ச். ஸோ வந்து வழக்கமா இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்றது தான். ஸோ வந்து எப்பவுமே ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கணும். சிசிடிஎம்க்கு பார்த்துக்கணும். இது எங்க இருக்குன்னு பார்க்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கும். சரியா, ஸோ வந்து மோஸ்ட்லி அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கும்.
எக்ஸப்ஷனலா திருச்சியில மட்டும் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் இருக்கும், மீட்பு மையம். ஸோ அதை வந்து போன வருஷம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கேட்டான். ஸோ வந்து அந்த மாதிரி எக்ஸப்ஷனலா இருக்கதை வந்து நல்லா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன். ஸோ வந்து ஒரு கடற்கரையை வந்து நான் வந்து தூய்மையா வச்சுக்கணும். அதனால கடற்கரை சுற்றுச்சூழல் மற்றும் அழகியல் மேலாண்மை அமைப்பு, இதான் அதோட ஃபுல் ஃபார்ம், பீம்ஸ். எல்லாருமே ப்ளூ ஃபிளாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த திட்டத்துக்கு கீழே ப்ளூ ஃபிளாக் வருது அப்படின்னா பீம்ஸ். அப்போ பீம்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். பீச் என்வரன்மெண்ட் அண்ட் ஏஸ்தட்டிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ வந்து அப்படியே பார்த்துக்கணும். ஸோ வந்து சஸ்டைனபிள் டூரிசம், அதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு இது. இப்போ வந்து நம்ம மெரினா பீச் போறோம்னா அங்க போயிட்டு நம்ம குப்பைகள் அவ்வளோ போடுறோம். பிஸ்கட் கவரோ வாட்டர் பாட்டிலோ சாப்பிட்ட மிச்சமோ எல்லாமே அவ்வளோ போடுறோம். அப்போ அது டூரிசம். மெரினா பீச்சுக்கு மக்கள் வர்றதுனால அங்க இருக்கிற சிறு சிறு கடைகளோ அங்க இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரமோ எல்லாமே கிடைக்குது. நல்ல விஷயமா? எஸ், ரொம்ப நல்ல விஷயம். அது எப்போ சஸ்டைனபிளா மாறும்னா அங்க இருக்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒண்ணு. ரெண்டாவது, அங்க நீங்க யூஸ் பண்ற லைட்ஸ் எல்லாமே சூரிய ஒளியில வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இயற்கையை மாசுபடுத்தாம நம்ம பண்ற சுற்றுலா தான் நிலையான சுற்றுலா, சஸ்டைனபிள் டூரிசம். ஸோ வந்து ப்ளூ ப்ளூ ஃபிளாக் பீச்னாலே அதுதான் கான்செப்ட். ஸோ எந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் அதை கொடுப்பாங்க, கீழே அதுக்கான இது இருக்கும். ஸோ வந்து சஸ்டைனபிள் டூரிசம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து மாசுபாட்டை குறைக்கணும், ரொம்ப இதுதான். அப்புறம் சர்வதேச தரத்திலான கடற்கரை தரத்தை எய்துதல், ஹை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வரணும். அப்போ ஹை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்கா? அப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ வந்து இதை கொடுக்கறது யாருன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் என்வரன்மெண்டல் எஜுகேஷன், எஃப்இஇன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து டென்மார்க்ல இருக்காங்க. அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 33 கிரைட்டீரியா வச்சிருக்கான். 4 பிரிவுல 33 கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த இது கீழே தான் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான அந்த 4 இது என்னன்னா வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அங்க இருக்க என்வரன்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, லைக் இந்த குப்பைகள் அங்க கொட்டாதீங்க, அப்புறம் அங்க இருக்க மக்கள் அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி போர்டு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா என்வரன்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல எப்படி இருக்கு, சேஃப்டி அண்ட் சர்வீசஸ் எப்படி இருக்கு, பாதுகாப்பானதா இருக்கா அந்த பீச். அப்புறம் ஜென்ரல் என்வரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட், பொதுவா அந்த சுற்றுச்சூழலை எப்படி நிர்வகிக்குது அந்த அரசு, மக்கள் எப்படி யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் வச்சுதான் வந்து அந்த நீலக்கொடி சான்றிதழ் வந்து தராங்க. ஸோ வந்து 2021 இருந்து நம்ம சொல்லிட்டோம் 10 பீச்சுக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா பட்ஜெட்ல கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பட்ஜெட் பார்க்கும்போது பாருங்க. அடுத்து வந்து ஆக்சுவலா இதுல ஒரு டைம் பாருங்க, கேசிசி இருக்கா? ஸோ வந்து நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வந்து இது வந்து இந்தியன் கவர்மெண்டோடது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேசிய அளவில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. எதுக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ். ஸ்ட்ராட்டஜிக்னா ஒரு யுக்தி சார்ந்த அந்த மாதிரி வரும். ஸோ வந்து ஆன் கிளைமேட் சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ வந்து நேஷனல் லெவலில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு 2ஆ கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் 1 2017 இருந்து 22 வரை இருக்கு. ஃபேஸ் 2, அந்த ஃபேஸ் 1லயே நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டேட் கிளைமேட் சேஞ்ச் சென்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸோ வந்து எல்லாமே வர மாதிரி ஒரே பேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. ஜஸ்ட் நேஷனல் லெவலில் ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்றோம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஃபேஸ் 2 இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து CSIDSSன்னு ஒன்று சொல்றாங்க. அப்படின்னா கிளைமேட் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் டூல்ஸ் ஃபார் கேடஸ்ட்ரல் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அடாப்டேஷன். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பாக வாயில வராது. நமக்கு அட்லீஸ்ட் என்ன தெரியணும்னா இந்த இதுல ஃபேஸ் 2ல நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்டா மட்டும் இதை பாருங்க. இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு மனப்பாடம் பண்ணணும் அப்படி இல்லாத நினைக்காதீங்க. ஜஸ்ட் அது ஒரு பாயிண்ட், அதை தெரிஞ்சுக்கோங்க. இதோட வந்து நமக்கு எது முடிஞ்சிருச்சுன்னா என்வாயரன்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே என்வரன்மெண்ட் பாலிசி நோட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கடைசி தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டை வந்து கொடுத்துருப்பாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதையும் பார்த்துடணும். வழக்கமா நமக்கு வந்து 2A மெயின்ஸ்ல ரொம்ப ரெலவெண்ட். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஓப்பன் பண்ணாங்கன்னா பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 1982. ஸோ வந்து இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சுற்றுச்சூழல் சட்டங்களை செயல்படுத்துவாங்க, கண்காணிப்பாங்க, அதை ஏதாச்சும் அஃபண்ட் பண்ணாங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க. இந்த 3 தான் அவங்களோட வேலை. ஸோ வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதில் என்ன பண்ணாங்கன்னா கேர் ஏர் சென்டர் அண்ட் வாட்டர் குவாலிட்டி வாட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு.
ஸோ வந்து கிண்டியில இருக்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் தான் கேர் ஏர் சென்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எமிட் பண்ற வந்து புகைகள், அந்த காற்றோட இதெல்லாம் இருக்குல்ல, 24 ஹவர்ஸும் மானிட்டர் பண்றாங்க, ரியல் டைம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது வந்து இந்தியாலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ வந்து அதை கேட்கலாம். இப்போ கேரியர் வந்து எங்க இருக்கு? டிஎன்பிசிபியோட ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கு. ரியல் டைம்ல ஏர் குவாலிட்டி வந்து செக் பண்றாங்க. அவ்வளவுதான். ஸோ 24 ஹவர்ஸ் இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அப்படி பண்றோம். இது வந்து ஏருக்கு. அடுத்து வந்து வாட்டருக்கு, நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். ஸோ வந்து ஃபண்டிங் பட்டன். இதுல என்ன ஃபண்டிங்? இது அங்க வந்து காற்று மாசுபாடை கண்காணிக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா நீர் மாசுபாட்டை கண்காணிக்கிறாங்க. ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா 70-30 இருக்கு. ஸோ 70 ரூபா மத்திய அரசு தருது, 30 ரூபா மாநில அரசு பண்றோம். ஸோ வந்து இது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மாசடைந்த நதி பகுதிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன ரிவர்லாம் மாசடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, இந்தியால வந்து 311 நதிகள் வந்து மாசடைஞ்சிருக்கு. ஆனா அதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து 10 நதிகள் இருக்கு. ஸோ வந்து 10மே இம்பார்ட்டன்டான நதிகள் தான். காவிரி, பவானி, சர்மங்கா, திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி, தாமிரபரணி, பாலாறு, அமராவதி, கூவம், அடையாறு. ஸோ வந்து சென்னையில இருக்கிற கூவம், அடையாறு வந்து நமக்கு தெரியும். ஆனா நமக்கு வந்து காவிரி நதியும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ரிப்போர்ட் படி மாசடைந்த நதியா தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல முக்கியமா 10 இருக்கு. சரி, இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், இதை எப்படி நான் எக்ஸாம்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு பொல்யூஷனை பத்தி எழுதுறோம், இல்லைன்னா என்வரன்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு இது எழுதுறோம். அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும். என்ன பாயிண்ட் வேணும்னா, தமிழ்நாட்டுல மாசடைஞ்ச 10 நதியில தாமிரபரணி ஒண்ணு. யார் சொல்லியிருக்கா? சிபிசிபி சொல்லியிருக்காங்க. அப்படி வேணும். சரி, இந்தியா லெவல்ல பாக்குறப்ப 311 நதி மாசுபட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டுல 10 நதி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே மனப்பாடம் பண்ண முடியுமானா முடியாது. நமக்கு தெரிஞ்ச 4 ரிவர்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்ச ரிவரா தான் இருக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க. இல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பவுன்சரா கேட்கிறான், தமிழ்நாட்டுல இருக்க நதிகளை வந்து நதிகள் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருது, இல்ல என்வரன்மெண்ட் ஒரு கொஸ்டின் வருது ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேப் போட்டுருங்க. மேப் போட்டு இந்த ரிவர்லாம் எங்கெங்க போகுது, இது வந்து 311ல 10 இருக்கு அப்படின்னு சொல்லி போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து நெக்ஸ்ட், நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் ஏர் பொல்யூஷன். ஸோ வந்து பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க, பிஎம்னு. அது வந்து 10 இருக்கணும். ஆனா அந்த 10 விட அதிகமா இருக்க சிட்டிஸ் வந்து கொஞ்சம் சிட்டிஸ் இருக்கு. அதுல இந்தியால 131 இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல 4 இருக்கான். சென்னை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி. ஸோ வந்து தூத்துக்குடி மட்டும்தான் இதுல வந்து சைட்ல இருந்து வரான். ஸோ வந்து நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா சென்னை தான் நார்த்ல டாப் மோஸ்ட் சிட்டி, திருச்சி சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கீழே இருக்க ஊருக்கு ஜங்ஷன் வந்து மதுரை. தூத்துக்குடியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஸோ வந்து 131ல 4 இங்க இருக்கு. பர்டிகுலேட் மேட்டர்னா என்னன்னு கூகுள் பண்ணி பாருங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். அடுத்து கழிவு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு. ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட்ல என்னதான் இருக்கு, பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து இந்த விதிகள் இருக்கா, அந்த ரூல்ஸ் வந்து எந்த இயர் போட்டாங்க, இது வந்து 2A மெயின்ஸ்ல வந்து கேட்கலாம். சரிங்களா? பேட்டரி வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட், அடுத்து சாலிட் வேஸ்ட், திடக்கழிவு மேலாண்மை. ஸோ வந்து விதிகள் 2016 படி 5 டன்னுக்கு மேல் குப்பைகள் உள்ள உள்ளாட்சி விதி பொருந்தும். ஸோ வந்து அவ்வளோ இதெல்லாம் படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினீங்களி. இதை பேன் பண்ணது 2019. ஆனா திரும்ப வந்து 21ல மீண்டும் மஞ்சப்பை கொண்டு வந்திருக்கோம். ஸோ சிங்கிள் யூஸை நீங்க பேன் பண்ணிட்டீங்க, அதுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன? மீண்டும் மஞ்சப்பை. ஸோ அது ஒரு இதாக பார்த்துக்கோங்க. நீட்டிக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு. ஸோ வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாஸ்டிக்கை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க தான் திரும்ப அதை கலெக்ட் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்றதுக்கும் இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் மேனேஜ்மெண்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 2022 நம்ம அமன் பண்ணியிருக்கோம். அமன் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, நீ உற்பத்தி பண்றியா, அந்த கழிவை நீயே சேகரி, நீயே ரீசைக்கிள் பண்ணு, நீயே மறுபடியும் மக்கள்கிட்டே வித்துக்கோ. இதுதான் சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்றாங்க.
ஸோ இப்படி பண்றப்பதான் நமக்கு வந்து சஸ்டைனபிளா இருக்கும். ஆக்சுவலா இந்த 5வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எங்கனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் மைன்ஸ்ல. ஸோ நீங்க எப்படி இன்னோவேட்டிவா அதை யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட டேலண்ட் இருக்கு. மார்க் டெஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து நம்ம 6 வேஸ்ட் சொல்லியிருக்கோம். அந்த 6 வேஸ்ட்டுமே அப்படியே லிஸ்ட் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிபுனல்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். நமக்கு வந்து ஏதோ ஒரு கேஸ் இருந்துச்சு, தீர்ப்பாயங்கள்னு சொல்லுவாங்க. அதுல மேல்முறையீடு பண்றதுக்கான ஒரு இதுதான். ஸோ வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தென் மண்டலம் சதன் பிரான்ச் எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு. 2012 இருந்து வருது. ஸோ இதை கேட்கலாம். ஓகேவா? கிரீன் சாம்பியன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்து 2021 இருந்து கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க, ஸ்கூலு, காலேஜ், இண்டிவிஜுவல், லோக்கல் பாடிஸ், இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வந்து ஒவ்வொரு வருஷமும் 100 பேரை சூஸ் பண்ணி அந்த 100 பேருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க, கிரீன் சாம்பியன்ஸ் அவார்டு. ஸோ வந்து ஜஸ்ட் அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்து ஸ்பெஷலா என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மீன் வலை திட்டம், தமிழ்நாடு ஃபிஷ்மேன் இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதோட கோர் ஐடியா என்னன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபிஷ் நெட் கலெக்ஷன் சென்டரை வந்து ஆரம்பிக்கணும். டிஸ்கார்டட் நெட்ஸ் எல்லாம் திரும்ப அவங்களே வாங்கிப்பாங்க. மரைன் பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணணும். ஸோ வந்து இதை வந்து பைலட்டா எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, காசிமேடுலயும் கோவளத்துலயும் சென்னையில வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மீண்டும் மஞ்சப்பை இயக்கம். இது நமக்கு நல்லாவே தெரியும். 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, டிசம்பர் மந்த். சரியா? ஸோ வந்து இது வந்து கலாச்சார மீட்பு மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் மீட்பு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மீண்டும் மஞ்சப்பை வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2023 வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே அன்னைக்கு. ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே வந்து ஜூன் 5. ஸோ வந்து இதோட நமக்கு வந்து பாலிசி நோட் முடிஞ்சது. ஆக்சுவலா இந்த இயர் பாலிசி நோட்டுல கண்டென்ட் கம்மி தான், ஓகேவா? ஆனா கம்மியான கண்டென்ட்டை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் பாலிசி நோட்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேட்டா இருக்கும். அதை கொஞ்சம் நான் வந்து அந்த ஃபைல் இருக்கான்னு பாக்குறேன். இல்லைன்னா அவங்க வெப்சைட்ல இன்னைக்கு நான் கொஞ்சம் எடுத்திருந்தேன், அதை கொஞ்சம் ஷோ பண்றேன் உங்களுக்கு. ஸோ வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட விசிபிள் ஆகுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட வெப்சைட்ல வந்து இதை போட்டிருப்பாங்க, விஷன் அண்ட் லீடர்ஷிப்ல. ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்துதான், கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட தலைவர் யாருன்னா நம்மளோட சிஎம் தான் இருப்பாங்க, திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ வந்து கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பார்த்தோமா? அந்த கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க 38 டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ வந்து இந்த மிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, பார்த்தோம்ல, கிளைமேட் சேஞ்ச் மிஷன், கிரீன் தமிழ்நாடு மிஷன், வெட்லேண்ட் மிஷன், கோஸ்டல் மிஷன், அதான் டிஎன் ஷோர், நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ இதுலலாம் உள்ளதை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் நான் அந்த வெப்சைட்ல காப்பி பேஸ்ட் பண்ண இதுதான். கிரீன் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? இந்த கிரீன் ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து என்னன்னா, டேட் பார்த்துக்கோங்க, 27 ஜூலை 2023. இதுல என்ன பண்றாங்க ஸ்கூல்ல, அதான் முக்கியமானது. சோலார் எனர்ஜி சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ வந்து ஸ்கூல்ல ஒரு டேப் இருக்கோ, இல்லைன்னா ஒரு லைட்ஸ் இருக்கோ, எல்லாமே சோலாரா மாத்திடுறாங்க. அடுத்து மழை நீரை சேகரிக்கிறாங்க, நீரை ரீசைக்கிள் மறுசுழற்சி பண்றாங்க, மினி ஃபாரஸ்ட் பண்றாங்க, கிச்சன் அண்ட் மெடிசினல் கார்டன் பண்றாங்க. ஸோ வந்து தோட்ட பயிர்களை வளர்க்குறாங்க, வீட்டு சமையலுக்கு தேவையான பயிர்களை வளர்க்குறாங்க, மருத்துவ தாவரங்களையும் வளர்க்குறாங்க, சிறு காடுகளை ஸ்கூல்லே கொண்டு வராங்க. அடுத்து வேஸ்ட் செக்ரிகேஷன், அதாவது கழிவு மேலாண்மை பண்றாங்க, கம்போஸ்ட் பண்றாங்க, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்றது கிடையாது. அப்புறம் பொல்யூஷன் ஃப்ரீ எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ் கொண்டு வராங்க, இன்டகிரேட்டட் பிளானிங் ஃபார் ஆல் கிரீனிங் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து மொத்தமா நமக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வந்தா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பவே எந்த குப்பையுமே ரோட்ல போடக்கூடாது, குப்பையை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம இப்பவும் அப்படி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வருது இல்லை, ஏன்னா அது நம்ம ஹேபிட்ல இல்லை. அப்போ அந்த ஹேபிட் அங்க இருந்தே கொண்டு வராங்க. மழைநீர் சேகரிக்க கொண்டு வராங்க, மினி ஃபாரஸ்ட் கொண்டு வராங்க, கம்போஸ்ட் பண்றாங்க, உரங்கமா மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வராங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ வந்து எப்போ லான்ச் ஆயிருக்கு? 27 ஜூலை 2023. அடுத்து கார்பன் நியூட்ரல் ஹப்ஸ், இது நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 சிட்டியை சூஸ் பண்றாங்க. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்பன் நியூட்ரல் ஹப்னு அங்க 4 படிச்சோம். வெப்சைட்ல போனாதான் இது இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு அந்த 4 ஊரே மாத்துறாங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மின் வாகனங்களை பயன்படுத்துறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், நீங்க
ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகணும், பக்கத்துல போகணும் அப்படின்னா ஒருத்தர் போறதுக்கு ஒரு கார் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒன்று சைக்கிள் யூஸ் பண்ணு, இல்லை நடந்து போ, இல்லைன்னா பஸ்ல போங்க. அது மூலமா கார்பன் உமிழ்வை குறைக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் அதை என்கரேஜ் பண்றாங்க. அப்புறம் அர்பன் கிரீன் கவர் என்ஹான்ஸ்மெண்ட்னா நகர்ப்புற பசுமை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பார்க்ஸ் கட்டலாம், வீட்டுக்கு கிடைக்கிற இடத்துல வந்து மரம் நடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க கொண்டு வந்தாங்கல்ல அது. அப்புறம் அர்பன் ஃபாரஸ்ட், கிரீன் ஸ்பேசஸ் ஒரே இதுதான். எஃபிஷியன்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்டிஸ்ல அதிக கழிவுகள் வரும், அதிக கழிவுகளை வந்து எஃபிஷியண்டா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துதான் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங். ஸோ வந்து பில்டிங்ஸ்ல அந்த லீடு பில்டிங்ல மாநாடு சமிட் 2.1 நடத்துனாங்களா, அந்த மாதிரி எல்லா பில்டிங்கும் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச், மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். விழிப்புணர்வு கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களோட வாழ்க்கை முறையிலேயே மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி அவங்க நடத்தைகள் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அதோட பிரின்சிபல்ஸ். இதை நீங்க எங்க வேணாலும் எழுதலாம். இந்த கீ பிரின்சிபல்ஸை கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே எழுதலாம். காப்லேயே தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான், அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இது மூலமா நம்ம என்ன அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, கார்பன் உமிழ்வு வந்து குறைஞ்சிரும், அர்பன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெல்லியிலலாம் மனுஷன் இருக்கவே முடியாது, ஏர் குவாலிட்டி 300க்கு மேல இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரியான ஊரா நாளைக்கு நம்ம ஊர் மாறாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு அதான் அர்த்தம். அடுத்து நேஷனல் மாடல் ஃபார் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ். ஸோ ஒரு தேசிய அளவுல இந்த 4 ஊரை நம்ம டெவலப் பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக இங்க பண்றோம். ஸோ நம்ம இங்க பண்றது டெல்லியை காப்பாத்தலாம், இன்னொரு ஊர்ல ஒரு மக்களை காப்பாத்தலாம். இத நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம ஒரு இதா இருந்து நல்ல மாடலை நம்ம கொடுத்துட்டோம்னா உலகத்துல எங்கேயோ ஒரு குழந்தை நம்மளால காப்பாற்றப்படும். ஸோ வந்து இன்னைக்கு நான் இதை பண்றதுனால எனக்கு என்ன நடக்க போகுது, மாறிடுமானா மாறும். எல்லாருமே பண்ணா மாறும், எல்லாருமே பண்ணலையா நம்ம பண்ணணும். அதான் அதோட அர்த்தம். நாளைக்கு நம்ம ஒரு ஆபீசரா போயிட்டு நம்ம ஊர்ல நீங்க ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆகுறீங்கன்னா உங்க நகராட்சி உங்க கையில தான் இருக்கும். உங்க நகராட்சி எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ வந்து இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்க ஊர் மாறும்ப ஊர்ல இருந்து இன்னொருத்தர் வெளில போறப்ப அதை மாத்துவார். ஸோ இப்படி பிஹேவியரல் சேஞ்சில் மட்டும்தான் மாறும், சிஸ்டமேட்டிக்கா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் கிரீன் டெம்பிள்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ வந்து கிரீன் டெம்பிள்னா என்னன்னா, அங்க என்ன பார்த்தோம், சிட்டிஸை பார்த்தோமா, அடுத்து ஸ்கூல்ஸ் பார்த்தோமா, அப்புறம் யூத்துக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறோமா. இப்போ நம்ம கோயிலுக்கே வந்துட்டோம். கோயில்ல என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் வேளாங்கண்ணி சர்ச் கோயிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். அங்க என்ன பண்றோம்னா சோலார் எனர்ஜி வந்து இன்ஸ்டால் பண்றோம், எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டிங் அண்ட் அப்ளையன்சஸ் வந்து யூஸ் பண்றோம். ரொம்ப சிம்பிள். கோயில்ல கிடைக்கிற கரண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணணும், வேஸ்ட்டை நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். எல்லாத்துக்கும் அதே பாயிண்ட் தான் வரும். ஸோ வந்து கோவிலை வந்து ஒரு என்வரன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இடமா மாத்திட்டோம்னா அதுல இருந்து வர அவுட்புட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஐடியா. ஸோ வந்து மக்கள் அதிகமா வர்ற 2 டெம்பிள்ஸ் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாடலை வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கோயிலுக்கு வர மக்கள், ஸ்கூலுக்கு வர பசங்க, அப்புறம் சிட்டிஸ்ல இருக்க மக்கள், அதுக்கப்புறம் வந்து யூத்து, அதுக்கப்புறம் மக்களை மரநட வைக்கிறது, இப்படி பீப்புள் மூவ்மெண்டா பிஹேவியரல் சேஞ்சஸா மாறுறப்பதான் ஹை அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். ஸோ வந்து 10 வில்லேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. கொடியக்கரை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, திருவாரூர், கொடைக்கானல், திண்டுக்கல், தென்காசியில குற்றாலத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, கிளைமேட் சேஞ்ச் என்ன வந்தாலும் கிராம லெவல்ல அதை இது பண்ணணும். அப்போ கிராம லெவல்ல நீங்க பண்ணணும்னா யாரெல்லாம் பண்ணணும்னா, கிராமத்துல லோக்கலா இண்டிஜினியஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலைப்பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க பழங்குடியின மக்கள் அதுல ஈடுபடுத்தணும். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை ஈடுபடுத்தணும். இப்படி கிராமத்துல இருக்க கிராம சபை ஒரு முடிவு எடுக்கணும், எந்த மாதிரி நம்ம ஊரை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரூரல் கம்யூனிட்டிஸை கொண்டு வரது மூலமா நம்ம இது பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர். ஸோ வந்து இப்போ வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்புன்னு ஒரு திட்டம் கொண்டு வரோம். அதுல என்ன சொல்றோம், ஆர்கானிக் முறையில விவசாயம் பண்ணுவோம், செயற்கை உரங்களை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். செயற்கை உரங்களை கம்ப்ளீட்டா நிப்பாட்டி நம்ம கரிம வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் போயிட்டோம்னா நமக்கு ஈல்டே இருக்காது. அப்படி ஈல்டே இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப செயற்கை உரங்களும் செயற்கை விதைகளும் நமக்கு அத்தியாவசிய தேவையான அப்போ இதுல சில கெடுதல்களும் இருக்கு. அதிகமான நிலத்தடி நீரை எடுக்கிறோம், உடலுக்கு மாசுபாடு, உடலுக்கு தீங்கு வருது. அதை எப்படி சரி பண்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் இது.
ஸோ வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்புனா அதுக்கு பின்னாடி இருக்க ஐடியா இதுதான். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல மாடல் எங்க சொல்லலாம், ஸ்ரீலங்கால சொல்லலாம். ஃபாலோ பண்ணக்கூடாத மாடல். ஸ்ரீலங்கால சடனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்டிபிஷியல், அதாவது இந்த செயற்கை உரங்கள் விதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், டைரக்டா ஆர்கானிக் பண்றேன்னு போயிடுறாங்க. நீங்க பண்றது கரெக்ட் தான், ஆனா நீங்க என்ன கொண்டு வந்து பண்ணாலும் அதுக்கான முன்னேற்பாடுகளை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிமானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா, ஏடிஎம்ல அதுக்கு போதுமான பணங்க வச்சுக்கணும், அணுகல் பண்ணிடுற மாதிரி பண்ணியிருக்கணும், அதுக்கான டைம் எடுக்கணும். ஸோ வந்து ப்ரீ பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அந்த ப்ரீ பிளானிங்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா, பைலட்டா 10 வில்லேஜை சூஸ் பண்ணி அங்க கிளைமேட் ரெசிலியன்ட் ரூரல் கம்யூனிட்டியை உருவாக்குறோம், எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சரை கொண்டு வரோம். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ல எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்றோம்ல, அது கரெக்டான, எஸ் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும், வாக்காளர்களை அப்டேட் பண்ணணும். ஆனா அதுக்கான மெத்தட்ஸும் அதுக்கான டைமும் பிளானிங்கும் அட்வான்ஸா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அப்பதான் அந்த திட்டத்தோட உண்மையான இன்டென்ஷனே நிறைவேறும். ஸோ வந்து அவுட்கம் பேஸ்டா இருக்கணும் எல்லாமே அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ வந்து இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள், ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்றாங்க, காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய பயிர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, மழை நீரை சேகரிக்கிறாங்க, சொட்டு நீர் பாசனத்தை பூஸ்ட் பண்ணுவாங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து லோக்கல் லெவல் கவர்னன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, வலுவடைய பண்றாங்க. ஸோ வந்து இதெல்லாம் தான் அதுல. அதுக்கடுத்து இதெல்லாம் சும்மா அந்த வெப்சைட்ல இருக்க அதர் கண்டென்ட்ஸ். ஸோ வந்து ஃபீல்டு விசிட் அங்கே என்னென்னலாம் போனாங்க, டீகார்பனைசேஷன் பாத்வே, என்னெல்லாம் மீட்டிங் நடந்துச்சு, மிஷன் லைஃப்னா காப்ல நம்ம பிஎம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் இந்தியாவோட தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனோட முக்கியத்துவம் என்ன, மிட்டிகேஷன், அடாப்டேஷன், ரெசிலன்ஸ், எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன், என்னென்ன மாடல்லாம் யூஸ் பண்றோம்னு சும்மா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், கார்பன் நியூட்ரல் கப்ஸ், கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம், கிரீன் ஸ்கூல்ஸ், கிரீன் டெம்பிள்ஸ், இதெல்லாம் பண்றது மூலமா தமிழ்நாடு வந்து நேஷனல் லெவல்ல ஒரு கிளைமேட் லீடரா இருக்கும். இதை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா, கன்க்ளூஷன் எழுதும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிட்டு தேசியத்துக்கே நம்ம தான், இந்திய தேசத்துக்கே நம்ம வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிச்சோம். ஓகே, ஸோ வந்து இதுதான் இந்த செஷனோட முக்கியமான இது. அந்த பாலிசி நோட்டை ஃபுல்லா பார்த்துட்டோம், வெப்சைட்ல இருக்கதையும் பார்த்துட்டோம், உங்களுக்கு சொன்ன ஹோம்ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல செஷனை பத்தின ஃபீட்பேக் இருக்கா, சொல்லுங்க, கண்டினியூ பண்ணலாமா? எஸ் சார். அவ்வளவுதானா ஃபீட்பேக்கு? சரி, செஷன் முடிச்சுக்கலாம். இன்னொரு பிடிஎஃப்லாம் குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ வந்து வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளாரிட்டியா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பாலிசி நோட்டு போடலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு டாபிக் மெயின்ஸ்ல எனக்கு இது புதுசா இருக்கு அத பத்தி வேணும்னா சொல்லுங்க, எதனாலுமே சார் சொல்லுங்க. சொல்லுங்க. இந்தியன் பட்ஜெட் உடைய பிடிஎஃபோ கிளாஸோ இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். பட்ஜெட் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆக்சுவலா என்னன்னா, இப்போ வந்து மெயின்ஸ் நம்ம பிப்ரவரி மந்த் கிட்ட எழுதுவோமா, பட்ஜெட்டுக்கு ஒரு வீடியோ போடலாம், பட் வந்து ஆல்ரெடி நிறைய பட்ஜெட்ல ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க டெலகிராம் போனாலே எல்லாமே இருக்கும், சரியா? விதைகள்லையுமே ஆக்சுவலா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் பட்ஜெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணாம, இந்தியா பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், இந்தியாவோட எக்கனாமி சர்வே, தமிழ்நாடு எக்கனாமி சர்வே இருக்குல்ல, அதுல இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து அதை எப்படி வந்து அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மாதிரி ஒரு செஷன் மாதிரி வேணா பண்றேன். ஏன்னா இது ஆல்ரெடி லாஸ்ட் 10 months எல்லாருமே போட்டாங்க. ஓகே, வேற ஏதாவது சஜஷன் இருக்கா? மெயின்ஸுக்கு நிறைய ஐடியா கிடைச்சது, தேங்க்யூ சார். ஓகே, அதுதான் இதோட இனிஷியேட்டிவோட எய்மே. மெயின்ஸ் வந்து டெமோக்ரடைஸ் பண்ணணும், எல்லாருமே நல்லா மெயின்ஸ் படிக்கணும். ப்ரிலிம்ஸ்ன்ற ஒரு ட்ராப்ல எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. குரூப் 4 படிப்பேன், இல்ல மெயின்ஸுக்கு வந்து படிப்பேன், குரூப் 2 குரூப் 1 படிப்பேன்,
ரிசல்ட் வர வரைக்கும் படிப்பேன். ஆஹா, ரிசல்ட் வர வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் படிப்பேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பேன் இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நீங்க நாளைக்கு ஆபீசர் ஆகணும்னா மெயின்ஸ்ல வாங்குற மார்க் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான். எல்லா டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் படிக்கணுமா சார்? எல்லாமே தேவையில்லை. நமக்கு வந்து பாலிசி நோட் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். நீங்க 2A மெயின்ஸுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு 15 டிபார்ட்மெண்ட் டு 17 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களோட பாலிசி நோட்டை ஜஸ்ட் ஃபுல்லா உட்காந்து படிக்காம அது மட்டும் பார்த்தா போதுமானதுதான். டைம் இருந்தா முடிச்சிடலாம். ஆக்சுவலா ஒரு 10 டிபார்ட்மெண்ட் ஆச்சு ஃபுல்லா என்னென்ன பாயிண்ட் வேணும்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்படி முடிக்க முடியலன்னா இவங்க விதைகள்லயே இப்போ ஒரு செஷன் போகுது. பாலிசி நோட்டுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் மெட்டீரியலும் கொடுத்து டெஸ்ட் சீரீஸ் மாதிரி இருக்கும். அது என்னன்னு மேம்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க. பாலிசி நோட் அப்படி பார்த்தாலே போதுமானதான். ஏதாச்சும் ஒண்ணு உட்காந்து படிங்க, இல்லைன்னா பெட்டர் இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கவர் பண்ணிடலாம். பாலிசி நோட்டை வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம். அப்படி பாத்துக்கோங்க சார். எக்கனாமிக்ஸுக்கு ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரைட்டிங்ல கோட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க சார். எக்கனாமி வந்து ஆக்சுவலா நீங்க வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பட்ஜெட், அப்புறம் வந்து இது இருக்குல்ல எக்கனாமி சர்வே, அந்த ரெண்டையுமே எடுத்துக்கணும். அந்த ரெண்டுல என்னெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்கான், அவங்களே வே ஃபார்வர்டும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதுல சூப்பரா இருக்கும். நம்ம என்ன மைண்ட்ஸ்ல பாயிண்ட் எழுதணுமோ அதுல இருக்கும். ஒன்னு அதை எடுத்துக்கோங்க. பட்ஜெட்ல இருந்து கோட் பண்ணணும், எக்கனாமி சர்வேல இருந்து கோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 10 ரிப்போர்ட் இருக்கும். அந்த 10 ரிப்போர்ட்டையும் படிச்சிடணும். மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ், எஸ்டிஜி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரிப்போர்ட், கொஞ்சம் டேட்டா மட்டும் வச்சுக்கோங்க. லிமிட்டடா ஒரு 10 டேட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 10 டேட்டா எப்படி இருக்கணும்னா சிலபஸ்ல மேஜரா வர ஏரியாவா இருக்கணும். உமனை பத்தின ஒரு டேட்டா எடுத்தீங்கன்னா எங்கனாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம். சோசியோ எக்கனாமிக் இஷ்யூலையும் யூஸ் பண்ணலாம், எக்கனாமிலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து எனர்ஜில என்னவா இருக்கும், அந்த மாதிரி ஒரு 10 டு 20 டேட்டா மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பட்ஜெட்ல எக்கனாமிக் சர்வேல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த டேட்டாவை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எழுதுவீங்கல்ல, அந்த டெஸ்ட்ல அதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஃபீட்பேக் வாங்கும்போது அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேற சார் 2A இதுல வந்து எக்கானமிக்ஸ்க்கு வந்து அந்த இப்போ உள்ள ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் படிக்கணுமா சார்? லைக் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி அதெல்லாம் படிக்கணுமா? ஏன்னா சிலபஸ்ல இல்ல. பட் கொஷின்ஸ் அதுல இருந்து படிக்கணுமா இல்ல எப்படி சார்? இல்ல, நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து சிலபஸ்ல இல்லைன்னு வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்ம சிலபஸ் இல்லைன்னா படிக்க கூடாது, அதான் அர்த்தம். ஆனா வந்து பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இல்லைனாலுமே ப்ரிலிம்ஸ் லெவல்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதுவே மோர் தான் ஆமா enough. சார். ஏன் ஏன் ரெலவென்ஸா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து பிசிக்கல் பாலிசில என்ன சொல்றாங்க, ஒரு 7 அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும். ஒரு டாக்ஸ் 7 அப்ஜெக்டிவ் டாக்ஸ் இருக்கும். கலெக்ஷன், பப்ளிக் ஸ்பெண்டிங் அந்த அது இது வந்து ரிலேட்டட். பிசிக்கல் பாலிசியோட காம்போனன்ட் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது வந்து பிசிக்கல் பாலிசில ஒரு 7 அப்ஜெக்டிவ் இருக்கும். அதாவது ஃபுல் ம். எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், ரீஜனல் எம்ப்ளாய்மெண்ட் growth இருக்கணும், ஈக்விட்டி இருக்கணும், ஆமா ஆமா அந்த சார். மாதிரி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 7 இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. முழு வேலை வாய்ப்பு, சமமான வட்டார வளர்ச்சி, அந்த மாதிரி. ஸோ வந்து என்னன்னா அது டைரக்டா அதுல ரெலவன்ஸ் கிடையாது. நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பிசிக்கல் பாலிசில ஒரு காம்போனன்ட் தானே. எஸ் சார். இப்போ வந்து டெப்டை பத்தி படிக்கிறோம். கடன் வந்து தமிழ்நாடு இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு படிக்கிறோம். அது பிசிக்கல் பாலிசில வருது. ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வருது, எல்லாமே வருது. நீங்க பிசிக்கல் பாலிசிக்குன்னு தனியா படிக்க தேவையில்ல. ப்ரிலிம்ஸ்ல நீங்க மானிட்டரி பாலிசியும் பிசிக்கல் பாலிசியும் படிச்சிருந்தாலே போதுமானதுதான். இதுக்குன்னு ஓகே தனியெல்லாம் சார். தேவையில்ல. ஆனா 2 மெயின்ஸுக்கும் 1 மெயின்ஸுக்கும் வந்து நல்லாவே படிச்சிருக்கணும். ஏன்னா அதுல இருக்க 4 கீவேர்டு எழுதுனாலே முடிஞ்சது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியலையா, இந்தியா வந்து விக்சித் பாரதா ஆகணும், நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல. பிசிக்கல் பாலிசில 7 அப்ஜெக்டிவ் இருக்கா, அந்த 7 அப்ஜெக்டிவ் எழுதி அதுக்கு கீழே 2 ஸ்கீம், 2 பாயிண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஃபில் ஆயிடும் பேப்பர். சார் சொல்லுங்க. சார் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பத்தி எழுதுங்க அப்படின்ட்டு போன 2020 இப்போ லாஸ்டா நடந்த மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க சார். அது என்ன 2 சார் அவ்வளோ மெயின்ஸ்ல பாயிண்ட்ஸ் எதுவும் எங்கேயும் இல்லை. எஸ் 2 சார். அதுல மெயின்ஸ்ல 15 2 மெயின்ஸ்ல தான் சார். இப்போ டிஸ்ட்ரிக்ட் 15 டிஸ்ட்ரிக்ட் மார்க்ஸ் மெண்டல் மேல ஹெல்த் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் மெண்டல் ஹெல்த்தை பத்தி கேட்டிருந்தாங்க, கரெக்டா?
எஸ் சார். காமனா ஹெல்த் கேட்கல, மெண்டல் ஹெல்த் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா ஆக்சுவலா 2 மெயின்ஸுக்குன்னு ஒரு 15 பேட்டர்ன் இருக்கு. மார்க்ஸ் எஸ் சார், எஸ் 15 எஸ் மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அங்க ஒண்ணுமே அவ்வளோ எதுவுமே எங்கேயுமே பாலிசி நோட்லயும் சரி எங்கேயும் அவ்வளோ இல்லையே. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எழுதுறது சார்? இது நான் நல்ல கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். என்னன்னா அதெல்லாம் பவுன்சர் கொஸ்டின். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏஜென்சியை பத்தியோ ஒரு இதை பத்தியோ கேட்பாங்க. ஸ்டார்லிங்கை பத்தி கேட்டிருந்தானா, எலான் மஸ்கோட ப்ராஜெக்ட் எக்கனாமில ஆமாங்க சார். வந்திருக்கும். ஸோ வந்து என்னன்னா சயின்ஸ் அதல் மாதிரியும் கேட்டிருந்தாங்க இது. அத டெக்னாலஜிலையும் வர்ற மாதிரி. அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் நம்ம ஆப்ஷன்ல விட வேண்டிய கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு அதை அட்டன் பண்ணாம இருக்கணும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஸ்டார்லிங்கும் நம்ம படிச்சது கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராமும் படிச்சது கிடையாது. கேக்குறானா ஒன்னு சாய்ஸ்ல விடணும். சாய்ஸ்ல விட முடியலையா, அதுல வந்து ஜென்ரலா நமக்கு கொஞ்சம் பாயிண்ட் தெரியணும். என்ன பாயிண்ட் தெரியணும்னா, டிஸ்ட்ரிக்ட் மெண்டல் நேஷனல் மெண்டல் ஹெல்த் கேர் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உண்டு. ஸோ வந்து அந்த ஆக்டை கோட் பண்ணணும். அப்புறம் மெண்டல் ஹெல்த்தை பத்தினா காமனா என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எழுதணும். மெண்டல் ஹெல்த் வந்து வந்து WHO சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து நாட் ஒன் நமக்கு வந்து பிசிக்கலா நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இது கிடையாது, மனதளவுல ஸ்டேபிளா இருக்கிறது தான் உண்மையான ஹெல்த்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோட் எழுதிட்டு இந்தியால காமனா மெண்டல் ஹெல்த் எதனால வருது, சோசியலா என்ன வருது, பொலிட்டிக்கலா என்ன வருது, எக்கனாமிக்கலா வருது அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். எழுதிட்டு அதோட காசஸ் எழுதிட்டு இதை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லன்னு சொல்லிட்டானா, அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் நம்ம வந்து நம்மளா எழுதணும். என்ன எழுதணும், இது வந்து பாட்டம் அப் அப்ரோச்சை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம், கிராஸ் ரூட் லெவல்ல இதை வந்து அட்ரஸ் பண்றோம். அவ்வளவுதான் ஆனா நம்மளால எழுத எனக்கு முடியும். தெரிஞ்சு இது வந்து நானும் இந்த கொஸ்டின் எழுதினேன். பட் அதை ஃபுல்லாலாம் எழுதவே முடியல சார். எவ்வளவுதான் இந்த முடியாது. மாதிரி சொன்னாலும் முடியாதுன்னா இந்த நீங்க கொஸ்டின். டிஸ்ட்ரிக்ட்னு அதை பாத்தீங்கன்னா எழுத முடியாது. எப்படி நீங்க பார்க்கணும் இல்ல அப்படின்னா, சார், இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓவரால் அப்ரோச் தான் சார் நம்ம எழுதுவோம். எப்படின்னா நேஷனல் ஸ்கீமு, அப்புறம் இங்க உள்ள டோல் ஃப்ரீ நம்பர், இங்க அதோட அவுட்கம் எப்படி இருக்கு, பெனிஃபிஷியரிஸ் என்ன, அவ்வளவுதான் மேம் இதெல்லாம் எழுத எழுதுவோம். முடியும். பட் ஓகே நீங்க சார். அதனாலதான் அதெல்லாம் பவுன்சர் கொஸ்டின் சொல்றோம், புரியுதா? சோ வந்து சில கொஸ்டினை நம்ம எழுதவே முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுலயே ஒரு அப்புறம் ஹேக் இருக்கு. சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல சார், சீடு ப்ரிசர்வேஷன், ஆர்டிபிஷியல் கிரிப்டோ சீடு, என்ன சார்? பிளாக் செயின். என்ன கொஸ்டின் சொல்றீங்க? பிளாக் செயின். ஓகே, பிளாக் செயின் வந்து அது ஈஸி கொஸ்டின், நம்ம எழுதிடலாம். இது ஆ, சீடு ப்ரிசர்வேஷனுக்கு கிரிப்டோ ப்ரிசர்வேஷன், அது ரெண்டும் டிஃபரன்ஸ் என்னன்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருந்தது. கிரையோ பிரிசர்வேஷன். எஸ் அப்படியா? மேம். கிரையோ ஆர்டிபிஷியல் சீடு மட்டும் தானே எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கிரையோவும் 2 இருந்தது. மைண்ட்ஸ்ல சொல்றீங்களா? இப்போ லாஸ்டா நடந்த குரூப் 2 இருங்க செக் பண்றேன். மெயின்ஸ் ஆ, ரொம்ப செக் பண்றேன். கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸா இருந்தது. எல்லா கொஸ்டின்ஸுமே லைக் ம். சும்மா ஓவரால் அப்ரோச் வச்சு எழுதாத மாதிரி இல்ல சார். இல்ல, அதனால நீங்க கேக்குறேன். அது யூபிஎஸ்சின்னு போட்டு அது சீட் ப்ரிசர்வேஷன் போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த இல்ல மேம், சிலபஸ்லயே நம்ம வந்து. சர்ச் பண்றது அவங்களோட ஓகே. அவங்களோட நம்ம கொஸ்டின் என்னன்னா எக்ஸாம் கால்ல அதை அட்டன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. சர்ச் ஓகே பண்றது ஓகே. ஓகே. ஏன்னா நம்ம படிச்சுட்டு போறோம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு படிச்சுட்டு போறோம். அதுல ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் அந்த சீடு ப்ரிசர்வேஷன் மாதிரி ஏதோ வரும். அந்த எம்ப்ரியோ ப்ரிசர்வேஷனோ சீடு ப்ரிசர்வேஷன். பட் இது இவ்வளவுதான் கேக்குறாங்களே, இதெல்லாம் எப்படின்னு தான். இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல அது வந்துச்சு, அந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் பத்தி ஒரு ஆர்டிக்கல். அதனால அது கேட்டிருந்தாங்க அப்போ. நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்ல தான் 15 மார்க்கா சொல்றீங்க? அது சப்டிவிஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க சார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 15 அந்த மார்க்கு கொஸ்டின்ஸ் இந்த எல்லாம் பார்த்துட்டு இல்ல 15 மார்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல இந்த இயர்ல பிளாக் செயினை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அது ஆர்டிபிஷியல் சீடு கேட்டிருக்காங்க. அதான் ஆர்டிஃபிஷியல் சீடு தான் சார். அதுவும் சொன்னேன். ஆர்டிபிஷியல் சீடுன்றது நமக்கு வந்து என்னன்னா வேடிங் நமக்கு அப்படி புதுசா கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலா நம்ம படிச்சதுதான். ஆர்டிபிஷியல் என்னது? சீடுனா நம்ம இந்த இதுல எல்லாம் வளர்ப்போம்ல, லேப்ல க்ரோன் பண்ணுவோம்ல, அது அந்த ஓகே சார். இதைத்தான் நம்ம டிஷ்யூ. புரியுற இது அது தெரியுது. அது அதை எக்ஸாம்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டிபிஷியல் சீடுனா என்னன்னு ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டு, டிஷ்யூ கல்ச்சர்ல வளர்க்குறோம்ல, அந்த ஒவ்வொரு கிளாசிபிகேஷனா இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுல இருக்க ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அந்த படத்தை தோற்றம் போடணும்.
அட்வான்டேஜ் கண்டிஷன்ல டிஸ்அட்வான்டேஜ் வைக்கிறோம். மாதிரி கூட எழுதுற மாதிரி எல்லாம் அடுத்து எழுதணும். ஆட் பட் நோட் ஆன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம சீட்ஸை உருவாக்கி வைக்கலாம், சின்ன சின்ன கண்ணுகளை உருவாக்கிக்கலாம்னு சொல்றது அதோட இது. சார் இப்ப கூட ஆக்சுவலா ஒரு ஆனா ப்ராப்ளம் வந்துச்சு இல்லைங்க சார், அந்த ஆர்டிஃபிஷியல் சீட் எல்லாம் மறுபடியும் முளைக்க போட்டா அது முளைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் உருவாக்குறாங்க. அது ஆஹ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் இருக்கு கார்ப்பரேட். அத அத ஆக்சுவலா என்னன்னா அதனாலதான். ஆக்சுவலா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணணும் அப்படின்னா பிரைவேட்டால மட்டும்தான் பண்ண முடியும். கவர்மெண்ட்டும் சேரணும், பிரைவேட்டும் சேரணும். பிரைவேட் எப்பெல்லாம் உள்ள வரானோ ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கும். அப்ப இதை எப்படி பேலன்ஸ் பண்றோம், அதுலதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு. எக்ஸ்பிளேஷனை கம்மி பண்ண முடியும். இதான் அதுக்கு முன்னாடி இருக்க ஐடியா. ஸோ இதெல்லாம் அதுல இருக்க சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணலாம். நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் கொஸ்டின் சொன்னீங்கல்ல, சார். அது ஒண்ணு. அப்புறம் ஆர்டிபிஷியல் சீட்ஸ், ஆர்டிபிஷியல் ஸ்டார்லிங் இருக்குல்ல, எக்கனாமில வந்து 15 மார்க்கா கேட்டிருந்தான். ம். ஸோ வந்து என்னன்னா ஆமா. 2 மெயின்ஸுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. 2 மெயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி 2023ல ஒரு மெயின்ஸ் எழுதிருப்பீங்க, 25ல ஒரு மெயின்ஸ் எழுதிருப்பீங்க. 23ல எழுதின மெயின்ஸ்ல வந்து அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். இந்த டிஆர்டிஏ பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். ஆமா, டிஸ்ட்ரிக்ட் அது ரூரல் ஏன் டெவலப்மெண்ட் ரீப்ளேஸ் ஏஜென்சி. பண்ணி வேற ஏதோ ஒரு ஏஜென்சி வந்ததா கேட்டிருந்தாங்க. கரெக்டா? 10 அப்ப வந்து மார்க் 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க அது. எஸ் 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 அப்படின்னா என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற ஒரு விஷயத்த குரூப் 2ல கேக்குறாங்க. இது அவங்களோட பேட்டர்ன். ஓகே. புரியுதா? ஓ. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஓகே. லெவல்ல இருக்கிற இதை வந்து நம்ம படிக்கணும். ஏதோ அதுக்கு ஒண்ணு அடுத்து பெக்யூலியரான ஒரு விஷயத்த பத்தி கேக்குறாங்க அவங்க. இது வந்து குரூப் 2ல இருக்க ஒரு பேட்டர்ன் நான் அனலைஸ் பண்ணது. ரெண்டாவது நான் அனலைஸ் பண்ணதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, போன வருஷம் மைக்ரோலாப்ஸை பத்தி கேட்டிருந்தான். அந்த மெயின்ஸ்ல அது 23ல 6 அது மைக்ரோலாப்ஸ் 23 வந்து அது நமக்கு இந்த 6 டோலோ மார்க்ல டோலோ கேட்டிருந்தாங்க. 650 இருக்குல்ல, அது. சார் அப்போ 6 வந்து ஒரு மார்க்ல தானே பிரைவேட், கேட்டிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, ஒரு பிரைவேட் என்டிட்டி பத்தி கேக்குறானா 2ல, அதே ஆ. 2 மெயின்ஸ்ல தான் இப்ப 15 மார்க்ல ஸ்டார்லிங்க பத்தி கேட்டிருக்கான். நீங்க மோஸ்ட்லி ம். மத்த மெயின்ஸ் எடுத்து பாருங்க, பிரைவேட் பத்தி கொஸ்டினே இருக்காது, டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டா ம். கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அப்ப இந்த ரெண்டும் இப்ப ஆமா, ரிப்பீட் ஆயிருக்கா? ஒண்ணுல இருக்காது. இப்ப ஒண்ணுல இந்த ரெண்டும் இங்க இருக்காது, ரிப்பீட் குரூப் ஆயிருக்கா? ஒண்ணுல இருக்காது. எஸ் ஆமா எஸ் சார். யூஆர் ரைட். ஸோ வந்து இந்த ரெண்டு ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படிதான் பண்ணணும். எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பிரைவேட் அதிகமா வருதா, அப்ப இந்த வருஷம் மெயின்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். சரி, அவன் கேட்பான் கேட்கல, ஆனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதா, நம்ம ரெடியா போகணும். அதான் என்னோட ஓகே ஐடியா. சார். இன்னொரு ஐடியா இதுல நான் என்ன கண்டுபிடிச்சது இருக்கு அப்படின்னா, நோபல் பிரைஸ் இந்த ஒண்ணு கேட்டிருந்தாங்க சார். சொல்றேன். அந்த அது பிரைசஸ் okay. சம்மந்தப்பட்டதான் ஒன்று கேட்கறான். எதுக்குன்னா இந்த இந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். ஸோ வந்து குவாண்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஐநாவோட இந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஃபார் குவாண்டம் சயின்சஸ், இன்டர்நேஷனல் இயர் ஃபார் பீஸ், அப்புறம் கிளேசியர் ப்ரிவென்ஷனு, அப்புறம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். 4 இயருமே இந்த இயர் தான். ஸோ அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இருங்க, நான் சொல்ல வந்தேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். அது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குல்ல, எஸ் சார். அது வந்து எங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து கொஸ்டினா கேட்டிருந்தான் ஒரு இயர். ஆமா சார். ஸோ வந்து பிலிம்ஸ். என்ன ஹேக் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கோ, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதான் அதோட ஐடியா. இப்போ ஓகே சார். உட்காந்து எல்லா ஸ்கீமையும் படிக்க முடியுமானா அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா ஸ்கீமும் படிச்சாதானே ரிப்பீட் ஆகும் ஸ்கீமு, நம்மளால எழுத முடியும். ஸோ அந்த அப்ப ஐடியா இந்த படி நம்ம சொல்லுங்க இந்த சொல்லுங்க. இயர் இப்போ நடந்த பிலிம்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ்ல ஏதாவது புதிய ஸ்கீம் இருந்தது, பெக்யூலியரா இருந்ததுன்னா அது 2A மெயின்ஸ்க்கும் படிக்கிற மாதிரி வரும், 2க்கும் படிக்கிற மாதிரி வரும், அப்படியா சார்? சேம் கான்செப்ட். ஆனா நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பாத்துக்கோங்க. இந்த நான் பெயர் சொல்லக்கூடாது, நிறைய அகாடமியோட கம்பலைஷன்லாம் இருக்குல்ல. ஸோ வந்து நம்ம விதைகள்ல கம்பலைஷன் இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து என்ன அதுல கம்பெனி? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பலைஷன் ஓகே ப்ரிலிம்ஸ்க்கு, சார். அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுல போயிட்டு நீங்க பார்க்கணும். விதைகள்ல இருக்கு. ஆக்சுவலா விதைகள் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மேம்கிட்ட கேளுங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் கீழே பாத்தீங்கன்னா அதுல இது இருக்கும். அப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சில தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இல்லாம எக்ஸாம் எழுத மாட்டோம். அப்போ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சு நமக்கு அதுல ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டாச்சும் தெரியுதான்னு பார்க்கணும். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்னா ஈஸியா இருந்திருக்கும்ல அட்ரஸ் பண்றதுக்கு. ஸோ அதான் என்னோட ஐடியா.
எப்படி நம்ம ஃபுல் ஓகே டைம்லாம் படிக்க மாட்டோம், போர் அடிக்கும்ல, அந்த போர் அடிக்கிற டைம்லாம் இதை தான் பண்ணணும். ஓகே சார். ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? எனிஒன்? கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு போல. செஷன் முடிச்சுக்கலாமா அப்ப? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். நம்ம வந்து வேற எதுவும் உங்களுக்கு டவுட்டு, வேற எதுவும் நீடு இருக்கு, வேற எதுவும் டெஸ்ட் பேட்ச், பாலிசி நோட்டு, இந்த ஆத்தர் புக்ஸ்க்குலாம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி எதுவும் இன்கார்பரேட் பண்ணணும்னா மேம் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, மேம் கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.